श्रीवासादि हरे कृष्ण 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 हरे 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 राम 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 हरे हरे. பக்தர்கள் அனைவரையும் இந்த பக்தி விருட்ச வகுப்புக்கு வரவேற்கிறதுல ரொம்ப சந்தோஷம். பகவத்கீதால கிருஷ்ணர் ஒரு ஸ்லோகம் சொல்றாரு, கிம் கர்ம கிம் அகர்மேதி கவயோ அப்யத்ர மோகிதா அப்படின்னு சொல்லி. அதோடைய அர்த்தம் என்ன அப்படின்னு சொன்னா, எது செய்யக்கூடிய செயல், அதாவது சாஸ்திரங்கள்னால விதிக்கப்பட்ட ஒரு செயல், எது சாஸ்திரத்தினால தடை செய்யப்பட்ட ஒரு செயல் அப்படிங்கிறத புரிந்து கொள்றது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப கடினமான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லி கிருஷ்ணர் சொல்றாரு. யாருக்கு அப்படின்னு கேட்டா, கவையோ பண்டிதர்களுக்கு கூட அது ரொம்ப ரொம்ப டஃப்பான ஒரு ஜாப். அது நம்ம மகாபாரதத்துல கூட ஒரு சின்ன ஒரு உதாரணம் நம்ம பார்க்கலாம். அதாவது மாண்டவிய ரிஷி அப்படின்னு சொல்லி ஒரு ரிஷி தபம் பண்ணிக்கிட்டு இருப்பாரு. அவர் தவம் செய்துகிட்டு இருக்கிற அந்த சமயத்துல சில திருடர்கள் என்ன பண்ணிடுவாங்க, அவங்க அரண்மனையில இருந்து கொஞ்சம் ஏதோ திருடிட்டு வந்துருவாங்க. அதனால காவலாளிகள் எல்லாம் என்ன பண்ணுவாங்க, அவங்கள சேஸ் பண்ணிட்டு வருவாங்க. இந்த திருடர்கள் இந்த ரிஷியுடைய ஆசிரமத்துக்குள்ள ஒளிஞ்சிட்டா காவலாளிகள் தேட மாட்டாங்க, நம்ம தப்பிச்சிடலாம்னு நினைச்சு அவங்க என்ன பண்றாங்க, அதுக்குள்ள போயிடுறாங்க. ஆனா காவலாளிகள் அங்கேயும் தேடி என்ன பண்ணிடுறாங்க, அவரை பிடிச்சிடுறாங்க, அந்த திருடங்களை பிடிச்சிடுறாங்க. இவருக்கு இது எதுவுமே தெரியல, இவர் தியானத்துல இருக்கிறாரு. ஆனா காவலாளிகள் இவன் ஏதோ நம்ம கிட்ட தப்பிக்கிறதுக்காக இவன் நடிச்சுட்டு இருக்கான், இவன் தான் இந்த கூட்டத்துடைய தலைவன் அப்படின்னு நினைச்சு என்ன பண்றாங்க, அந்த ரிஷி அவரையும் சேர்த்து அந்த திருடர்களோட கூட்டிட்டு போயிடுறாங்க. அரசனுடைய சபைக்கு கூட்டிட்டு போய் இந்த மாதிரி இவங்கெல்லாம் தான் அந்த கேங் அப்படின்னு சொல்லி காமிச்ச உடனே அரசன் கேட்கறான், என்ன நீ ஒரு சாதுவோடைய வேஷத்துல இருக்கிற, இப்படிலாம் திருடலாமா, இது கரெக்டா அப்படின்னு சொல்லி கேட்கறான். அதுக்கு மாண்டவியர் சொல்றாரு, இல்லப்பா எனக்கு இதுக்கு எந்த சம்மந்தமும் இல்லை, நான் எப்படி இவங்க என்னுடைய ஆசிரமத்துக்கு வந்தாங்கன்னு கூட எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லும் போது, நீ தண்டனைக்கு பயந்து தப்பிக்கிறதுக்காக எப்படி சொல்ற, உன்னைய நான் நம்ப மாட்டேன் அப்படின்னு சொல்றாரு. அதனால எல்லா திருடர்களுக்கும் தண்டனை என்னன்னா கழுமரம் ஏற்றுதல் அப்படின்னு சொல்லி ஒரு தண்டனை அந்த காலத்துல அப்படின்னா என்னன்னா, ஒரு நல்ல ஒரு ஐரன் பார், ஒரு இரும்புனால செய்யப்பட்ட ஒரு கூர்மையான ஒரு பார் இல்ல ஒரு ராடு, அந்த மாதிரி சொல்லலாம், நல்லா கூர்மையா இருக்கு. அதுல என்ன பண்ணுவாங்க, தூக்கி அது மேல உட்கார வச்சுருவாங்க. உட்கார வச்சா என்ன ஆகும், அந்த கூர்மையான அந்த பகுதி உடம்ப கிழிச்சு என்ன பண்ணுவோம், அப்படியே உடம்பு ரெண்டா போயிடும். அப்படி ஒரு தண்டனை, அது எல்லாருக்குமே கொடுக்கணும் அப்படின்ட்டாங்க. ஸோ காவலாளிகள் எல்லாரையும் எடுத்துட்டு போய் என்ன பண்றாங்க, அந்த தண்டனையை நிறைவேற்றுறதுக்கு கூட்டிட்டு போறாங்க. ஒவ்வொரு திருடனா என்ன பண்றாங்க, அந்த கழுமரத்துல ஏத்துறாங்க. எல்லாரும் என்ன ஆகுறாங்க, அந்த கழுமரத்துல உட்கார வச்ச உடனே அவங்களுடைய உடல் அப்படியே ரெண்டா கிழிஞ்சு என்ன ஆயிருது, அவங்க உயிரை விட்டுறாங்க. ஆனா இந்த ரிஷியை அதே மாதிரி அதுல உட்கார வைக்கிறாங்க. ஆனா இவருடைய அந்த தபோ வலிமையினாலையும் இவர் எந்த குற்றமும் செய்யாததுனாலையும் அந்த ஒரு தண்டனை இவரை எதுவுமே பண்ணல. இவர் அதனால பாதிக்கப்படாம அப்படியே உட்கார்ந்து இருக்கிறாரு அது மேல. அதை பார்த்த காவலாளிகளுக்கு பயங்கரமான ஒரு ஆச்சரியம். ஒரு நாள், 2 நாள், 3 நாள், இது மாதிரி பல நாட்கள் ஆனா கூட அவருக்கு ஒண்ணுமே நடக்கல அப்படிங்கிறத அரசன் கிட்ட சொன்ன உடனே அரசன் ரொம்ப பயந்து போயிடலாம். அச்சோ, நம்ம ஏதோ ஒரு உண்மையிலேயே ஒரு சாது நம்ம தண்டிச்சிட்டோமோ அப்படின்னு நினைச்சு அவன் அவர்கிட்ட மன்னிப்பு கேட்கிறான். அதுக்கு அந்த ரிஷி அதை பெருசா எடுத்துக்கல. பரவாயில்ல, உனக்கு இதை பத்தின ஒரு விஷயம் தெரியாது, யாராவது ஒருத்தருக்கு ஒரு தண்டனை கிடைக்கணும் அப்படின்னு சொன்னா அந்த தண்டனையை நிறைவேற்றுறது யாருன்னா யமன் தான். ஸோ யமன் தான் நம்மளுடைய வாழ்க்கையில எப்போ எந்த சமயத்துல நமக்கு ஒரு நல்லது கெட்டது நடக்கணுங்கிறதெல்லாம் மானிட்டரிங் பண்ணிட்டு இருக்கிற ஆள். அதனால எனக்கு ஏன் இந்த தண்டனை கிடைத்தது அப்படிங்கிறத நானு யமன்கிட்டயே போய் கேட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாரு, அவர் அங்க இருந்து கிளம்பி
யமதர்மன் கிட்ட போயிடுறாரு. போன உடனே அங்க ஒரு ரிஷி வர்றாங்க, சாது வர்றாரு அப்படின்னு சொன்னா கண்டிப்பா யமலோகத்துல கூட வந்து ஒரு நல்ல ஒரு மரியாதை, ஒரு வரவேற்பு இருக்கும். அதனால நல்லாவே வந்து வரவேற்த்தாங்க. அப்ப யமதர்மன் கூட தன்னுடைய அரியணையில இருந்து எழுந்து வணங்கி, ரிஷி தங்களுடைய வருகைக்கு ரொம்ப சந்தோஷம். நீங்க வந்ததுடைய காரணத்த தெரிஞ்சுக்கலாமா? அப்படின்னு கேட்ட உடனே, அப்போ ரிஷி வந்து சொன்னாரு. இந்த மாதிரி எனக்கு வந்து ஒரு தண்டனை அங்க வந்து நிறைவேத்துனாங்க. அது எதுக்காகன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா? நான் என்ன கர்மா பண்ணதுனால எனக்கு இந்த தண்டனை கிடைச்சதுன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா? அப்படின்னு சொல்லி அவர் வந்து கேட்கிறாரு. அப்போ யமன் வந்து தன்னுடைய அசிஸ்டன்ட் சித்திரகுப்தன் அப்படிங்கிறவர்ட்ட கேட்கிறார். சித்திரகுப்தன் அப்படின்னா என்ன அர்த்தம்? குப்தம் அப்படின்னா ரகசியம்னு நமக்கு தெரியும். சித்திர அப்படின்னா எழுதுறது. எல்லாருடைய ரகசியங்களையும் எழுதி வச்சுக்கிட்டு இருக்கிறதுனால அவருக்கு பேரு சித்திரகுப்தன் அப்படின்னு பேரு. அவர்கிட்ட இவருடைய அக்கௌண்ட் புக்கை ஓபன் பண்ணுங்கப்பா, ஓபன் பண்ணி என்னன்னு சொல்லுங்க அப்படின்னு சொன்ன உடனே இப்போ இந்த தண்டனை நடந்ததுக்கு காரணம் என்ன அப்படின்னு சொன்னா, நீங்க சின்ன வயசுல வந்து என்ன பண்ணீங்க? ஆஹ் குழந்தையா இருக்கிறப்போ இது எல்லாருமே பண்ணியிருப்போம். அந்த என்னன்னா ஃப்ளை இருக்கு. அந்த ஈய புடிச்சு இல்லைன்னா ஏதோ ஒரு பூச்சை புடிச்சு என்ன பண்ணியிருக்கீங்க? அத வந்து ஒரு ஊசி எடுத்து அத வந்து குத்தி அத வந்து நீங்க விளையாண்டுருக்கீங்க. அத டார்ச்சர் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு அவங்க சொல்றாங்க. இதுக்காக தான் உங்களுக்கு இந்த தண்டனை குடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொன்ன உடனே, அப்படியா? பரவால்ல. இத நான் செஞ்சிருக்கும்போது எனக்கு என்ன வயசு இருக்கும்? அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க. அப்போ அவங்க சொல்றாங்க, மேபி அது ஒரு 7 வயது நீங்க இருக்கும்போது இந்த தவற நீங்க செஞ்சீங்க அப்படின்னு சொன்ன உடனே, அவர் வந்து அப்போ யமதர்மராஜா, நீங்க வந்து எல்லாருக்குமே வந்து அவங்களுடைய செயலுக்கு ஏத்த மாதிரியான ஒரு ரிசல்ட்ட குடுக்குறதுக்காக நீங்க இருக்கீங்க. ஆனா, நீங்க சரியா தர்மசாஸ்திரம் தெரிஞ்சிருக்கல அப்படின்னு சொன்னா, அப்போ எல்லாமே வந்து வியர்த்தமாயி போகும். எது யாருக்கு எந்த மாரியான ஒரு ரிசல்ட் குடுக்கணும்ங்கிறதுல ஒரு தெளிவு உங்களுக்கு இல்ல அப்படின்னு சொன்னா, அப்போ தவறே செய்யாத நபர்கள் கூட வந்து தண்டனை அடையக்கூடும். அந்த மாரி ஒண்ண தான் நீங்க இப்ப பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்லி அவர் சொல்றாரு. அப்ப யமன் கேட்கிறாரு, "அப்படி நான் என்ன பண்ணேன்? நீங்க பண்ணதுக்கு தானே நான் குடுத்துருக்கேன்." அப்படின்னு சொன்ன உடனே, "இல்ல. தர்மசாஸ்திரத்தின்படி வந்து ஒரு குழந்தை அ ஐ திங்க் அது சில இடங்கள்ல வந்து 7 வயசுங்கிறாங்க. சில இடத்துல 12 வயசுங்கிறாங்க. பட் ஏதோ ஒண்ணு. இந்த 2 வயசுல ஏதோ ஒண்ணு. அதுவரைக்கும் வந்து ஒரு குழந்தை வந்து பெற்றோருடைய ஒரு கண்காணிப்புல இருக்கிறதுனால, அவங்க செய்யக்கூடிய அந்த செயல்களுக்கு எல்லாமே வந்து யாரு பொறுப்பு அப்படின்னா, பெற்றோர்கள் தான். அதனால நான் சிறுவனா இருந்தப்போ நான் செய்த அந்த ஒரு செயலுக்கு எனக்கு எப்படி நீங்க வந்து தண்டனை குடுக்க முடியும்? ம். தர்மசாஸ்திரத்தை வந்து படிச்சு அதன் பிரகாரம் வந்து நடந்து கொள்ள வேண்டிய நீங்களே இப்படி நடந்துக்கிட்டீங்கன்னா எப்படி? அதனால நீங்க என்ன பண்ணுங்க, சூத்திரனா பிறக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த ரிஷி வந்து சாபம் குடுத்துடுறாரு. அதனால தான் யமன் வந்து விதுரராக பிறந்தார் அப்படின்னு சொல்லி, விதுரருடைய அந்த ஹிஸ்டரிய சொல்றப்போ மகாபாரதத்துல இந்த ஸ்டோரி வந்து சொல்லப்படுது. ஸோ நம்ம பாகவதத்துல வந்து கேட்டிருப்போம். 12 மகாஜனங்கள். யாரு வந்து தர்மத்த வந்து பிரச்சாரம் பண்ணலாம், யாரு வந்து தர்மத்த வந்து ஸ்தாபிதம் பண்ணலாம் அப்படின்னு சொன்னா, அதுக்கு 12 மகாஜனங்கள் நமக்கு பாகவதத்துல வந்து சொல்லப்பட்டிருக்கு. அதுல முக்கியமான ஒரு நபர் யமதர்மராஜா இல்லையா? அப்போ அப்பேற்பட்ட அந்த யமதர்மராஜா அவரே வந்து சில நேரங்கள்ல இந்த கர்ம வினைக்கு எப்படி வந்து ஒரு செயல்படுறது, அதுக்கு எந்த மாதிரி வந்து ஒரு ரிசல்ட்ட குடுக்குறது அப்படிங்கிறத, ஒரு டிசிஷன் எடுக்கிறது அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப கடினமான ஒரு செயல். ஸோ அப்படிப்பட்ட அந்த கர்ம வினை, அது பாவ புண்ணிய செயல்கள் அப்படிங்கிறது வந்து என்ன ஆகுது, அது நமக்கு வந்துட்டு பல பிறப்புகள நமக்கு குடுத்துட்டு இருக்கு. நம்ம இங்க பல பிறவிகளா பிறக்கிறோம். பல ஜீவராசிகளா பிறந்துகிட்டு இருக்கிறோம். இது எல்லாமே வந்து காரணம் என்னன்னா, நம்மளுடைய கர்ம வினை, இல்லன்னா நம்ம பாவ புண்ணிய செயல்கள் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ நமக்கு இப்போ கிடைச்சிருக்கக்கூடிய எல்லாமே எதனுடைய அடிப்படையில? பூர்வ ஜென்ம கிருதம் பாவம் இல்லைன்னா புண்ணியம். நம்ம பூர்வ ஜென்மத்துல பண்ணியிருக்கக்கூடிய பாவ புண்ணியத்துக்கு ஏத்த மாதிரி நம்ம மொத்தமா இப்போ வந்து டிசைன் ஆகி இருக்கிறோம். அத
நம்ம என்ன பண்ணணும், அதை கடந்தோம் அப்படின்னு சொன்னாதான் நம்மளால என்ன பண்ண முடியும், இந்த பிறப்பு இறப்புல இருந்து நம்ம வந்து வெளியில வர முடியும். ஸோ அதனால இந்த பாவ புண்ணியம் அப்படிங்கிறது என்ன, எப்படி அது செயல்படுது, யார் கண்ட்ரோல் பண்றா, இந்த மாதிரி இதை பத்தின கொஞ்சம் புரிதலை இன்னைக்கு நம்ம வந்து புரிந்து கொள்ள முயற்சி செய்யலாம். யதாமதி யதாசக்தி, பிரபுபாதருடைய கருணை, குருவுடைய கருணை, கிருஷ்ணருடைய கருணையினால எவ்வளவு முடியுமோ அவ்வளோ ட்ரை பண்ணலாம். ஹரே கிருஷ்ணா. ஸோ வெல்கம் டு பக்தி விரிக்ஷா கிளாஸ். ஓகே, யாராவது படிக்கிறீங்களா? பிரபுஜி, நான் படிக்கட்டுமா? கர்ம பாவ புண்ணிய செயல்கள். கட்டுண்ட வாழ்வின் ஒவ்வொரு அடியிலும் நாம் நமக்கு தெரியாமலே கூட பாவங்களை செய்து கொண்டுள்ளோம். பிறந்ததிலிருந்தே நாம் அறியாமையில் இருப்பதால் தான் இப்பாவங்களை நாம் செய்கிறோம். பல்வேறு கல்வி நிலையங்கள் உள்ள போதிலும் இத்தகு அறியாமை எங்கும் வீற்றுள்ளது. ஏனெனில் பெரிய பெரிய பல்கலைக்கழகங்கள் இருந்தாலும் ஆத்மாவின் விஞ்ஞானத்தை, ஆத்ம தத்துவத்தை யாரும் கற்றுக் கொடுப்பதில்லை. எனவே மக்கள் அறியாமையிலேயே உழன்று தொடர்ந்து பாவ காரியங்களை செய்வதால் அதற்கான விளைவுகளால் துன்பப்படுகிறார்கள். ஸ்ரீமத் பாகவதத்தில் 5.5.5 கூறப்பட்டுள்ளது. பராபவஸ் தாவத் அபோத ஜாதோ யாவந்த ஜிக்ஞாசத ஆத்ம தத்துவம். இந்த முட்டாள்தனம் தன்னிலை அறியும் தளத்தை புரிந்து கொள்ளும் வரை தொடரும். இல்லாவிடில் அறிவை வழங்குவதற்கான இந்த பல்கலைக்கழகங்களும் கல்வி நிலையங்களும் இதே அறியாமையையும் முட்டாள்தனத்தையுமே தொடர்கின்றன. நான் யார், கடவுள் யார், கடவுளுடனும் இந்த உலகத்துடனும் எனது உறவு என்ன என்ற கேள்வியை கேட்டு முறையான பதில்களை கண்டறியாத வரை ஒருவன் மிருகத்தைப் போல முட்டாளாக வாழ்கிறான். பல்வேறு உயிரின் வகைகளுள் ஒன்றன் பின் ஒன்றாக சரீரத்தை மாற்றிக் கொண்டிருக்க வேண்டிய நிலைக்கு உட்படுகிறான். இதுவே அறியாமையின் விளைவாகும். ஹரே கிருஷ்ண பிரபுஜி. பிரபுபாதர் வந்து இந்த பாவ புண்ணியம் அப்படிங்கிறத சொல்றதுக்கு முன்னாடி பிரபுபாதர் இங்க நமக்கு என்ன சொல்ல வர்றாரு அப்படின்னு சொன்னா, ஃபர்ஸ்ட் நாம இந்த உடலுள்ள ஆத்மா அப்படிங்கிறத முதல்ல தெரிந்து கொள்ளணும் அப்படிங்கிறத பிரபுபாதர் இங்க வந்து ரொம்ப வலியுறுத்துறாரு. இது ரொம்ப அவசியமான ஒண்ணு. ஏன் பிரபுபாதர் முதல்ல நம்ம ஆத்மாங்கிறத வந்து தெரிந்து கொள்ளணும் அப்படின்னு சொல்ல வர்றாரு? யாராவது பதில் சொல்லுங்க பார்க்கலாம். நாம தெரிஞ்சுக்கிட்டா தான் தப்பு செய்யறது கொஞ்சம் குறையும் பிரபுஜி. ஓகே, வெரி குட். வேற யாராவது? ஏன்னா அதான் நம்மளோட உண்மை நிலை பிரபு. அதை மறந்துட்டு நம்ம we are associating with the body. ஓகே, thank you. வேற யாராவது? ஏன் ஆத்மா அப்படிங்கறது முதல்ல தெரிஞ்சுக்கணும்? ஏன்னா இந்த பாவ புண்ணியம்லாம் வந்து ஆத்மாக்கு தான், பாடிக்கு இல்லையா பிரபு? ஓகே, ஆத்மாவுக்கு பாவ புண்ணியம் சேருது. ஓகே, வேற யாராவது? வேற ஏதாவது பிறப்பு கேள்வியில இறப்பு கருத்து? சுழற்சியில இருந்து வெளியே வர்றதுக்கு பிரபுஜி. ஓகே, குட். வேற ஏதாவது கருத்துக்கள் இன்னும்? ஓகே, இப்போ நம்ம ஏன்
ஃபர்ஸ்ட் நாம இந்த உடல்ல ஆத்மாங்கிறத வந்து தெரிஞ்சுக்கணும். பாவ புண்ணியம்னு இப்படி இருக்கு, இது பண்ணா நல்லது கிடைக்குது, இது இது பண்ணா கெட்டது கிடைக்குது அப்படிங்கிறது வந்து ரொம்ப நேச்சுரலான ஒரு விஷயம். அது கவர்மெண்ட் கூட இப்போ பண்ணிட்டு இருக்கு. அப்படிங்கும்போது அத பகவானுடைய கவர்மெண்ட்டும் அதை பண்ணுது. இதை டைரக்டாவே சொல்லலாம். எதுக்கு ஆத்மான்ற ஒண்ண சொல்லணும் அப்படின்னு கேட்டா, இந்த ஆத்மான்னு ஒண்ணு இருக்குங்கிறத புரிஞ்சுக்கிடல அப்படின்னு சொன்னா, நாம ஒரு பிறவி எடுக்கிறோம் அப்படிங்கிறத ஏத்துக்க மாட்டாங்க. இன்னொரு பிறவி எடுப்போம். அந்த இன்னொரு பிறவி இப்ப செய்யக்கூடிய கர்மாக்கு ஏத்த மாதிரி எடுப்போம் அப்படிங்கறத நம்மளால என்ன பண்ண முடியாது, நம்மளால புரிஞ்சுக்க முடியாது, அதை ஒத்துக்க முடியாது. அதனாலதான் முதல்ல நம்ம ஆத்மாங்கிறத முதல்ல தெரிஞ்சுக்கணும். சார்வாக்கா அப்படின்னு சொல்லி ஒருத்தர், அவருடைய ஒரு கொள்கை இருக்கு. அந்த கொள்கை என்ன அப்படின்னு சொன்னா, கடனை வாங்கியாவது வந்து என்ன பண்ணணுமா, நெய்யில வடை சுட்டு சாப்பிடணும். ஆக்சுவலா பாகவதத்திலே வந்து சொல்லப்பட்டிருக்கிறது என்ன அப்படின்னு சொன்னா, தேவலோகத்துல வந்து குக் பண்றது எல்லாமே வந்து கீ தான். அதனால பிரபுபாதர் வந்து சொல்லுவார், ஒரு டெம்பிள் ஸ்டாண்டர்ட் அப்படின்னு சொன்னா கோவில்ல வந்து எப்பவுமே நம்ம வந்து என்ன பண்ணணும், பகவானுக்கு நெய்யில தான் சமைக்கணும் அப்படிம்பாங்க. அது ஒரு ஹை ஸ்டாண்டர்ட். ஸோ அது மாதிரி இவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, காசு இல்லாட்டினா கூட என்ன பண்ணலாம், கடனை வாங்கினாலும் வந்து நெய்யில வடை சுட்டு சாப்பிடணும் அப்படின்றது அவருடைய கொள்கை. அப்படின்னா என்ன அர்த்தம், நீ வந்து இந்த லைஃபை என்ஜாய் பண்றதுக்காக என்ன வேணா பண்ணு அப்படிங்கிறது தான் அதோடைய அர்த்தம். உனக்கு இருக்கிறது ஒரு லைஃப், என்ஜாய் த லைஃப், அவ்வளவுதான். அதுதானே இப்பயும் சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரியான ஒரு கொள்கை எப்பவும் இருந்துகிட்டு தான் இருக்கு. இருக்கிற ஒரு லைஃபை நல்லா வந்து என்ஜாய் பண்றதை விட்டுட்டு, ஏன் வந்து இப்படி நீங்க எல்லாம் வந்துட்டு ரொம்ப ரெஸ்ட்ரிக்டடான ஒரு லைஃபை வந்து வாழ்ந்துட்டு உங்களை நீங்களே வந்து கஷ்டப்படுத்திக்கிட்டு இருக்கிறீங்க. ஏகாதசி விரதம் இருக்கிறேங்கிறது, நான்வெஜ் சாப்பிட மாட்டேங்கிறது, இப்படிலாம் ஏன் வந்து உங்களை போட்டு நீங்க வந்து வருத்திக்கிட்டு இருக்கீங்க அப்படின்லாம் நம்மளை வந்து கேட்பாங்க. ஏன்? ஏன்னா அவங்கள பொறுத்த வரைக்கும் ஒரு லைஃப், இந்த லைஃப்ல நான் இப்போ இந்த தேகம் இருக்கு, இந்த தேகம் முடிஞ்சதோட நானே மொத்தமா முடிஞ்சு போயிட்டேன், நான் திரும்ப வந்து நான் எக்ஸிஸ்டா இருப்பேன் அப்படின்ற ஒரு நம்பிக்கை அவங்களுக்கு கிடையாது. இதை ஏத்துக்கிறதுனால என்ன ஒரு ப்ராப்ளம் வரும், இதுதான். அப்ப நான் இருக்கிற ஒரு லைஃபை நான் என்ஜாய் பண்றதுக்கு என்ன வேணா பண்ணலாங்கிற ஒரு பிலாசபி வரும். அப்ப என்ன பண்ணுவாங்க, எது சரி எது தப்புங்கிறதுலயே வந்து ஒரு ஒரு டிஸ்கிரிமினேஷனே இருக்காது. என்ன வேணா பண்ணலாம் அப்படிங்கிறது தான் வந்து இருக்கும். அது இன்னைக்கு நடந்துகிட்டு இருக்கு. நம்மளுடைய இன்பத்துக்காக நான் எப்படி சந்தோஷமா இருக்கணும்னு நினைக்கிறேனோ அப்படி நான் இருக்கலாம், அதுக்கு என்ன வேணா பண்ணலாம் அப்படிங்கிறது தான் இன்றைய ஒரு மாடர்ன் கல்ச்சர். அதனாலதான் வந்துட்டு என்ன சொல்றாங்க, அதை எல்ஜிபிடியா அந்த மாதிரி எல்லாம் வந்து மாறிக்கிறாங்க. அது வந்து ரொம்ப, அது அவங்களுடைய சுதந்திரம்னு சொல்லிக்கிறாங்க, நாங்க ஆனந்தமா இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. அது நேச்சுரலா அவங்க அது இல்லை, ஆனாலும் அப்படி அவங்கள பண்ணிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம இன்னைக்கு நிறைய யூரோப்பியன் கண்ட்ரீஸ்ல வந்துட்டு இந்த கலாச்சாரம் பெருகிக்கிட்டு இருக்கு. இன்னும் சொல்ல போனா பர்டிகுலரா குழந்தைங்களை டார்கெட் பண்ணி என்ன பண்ணிட்டு இருக்காங்க, இந்த ஒரு கல்ச்சரை அவங்களுக்குள்ள வந்துட்டு புகுத்துறதுக்கு முயற்சி பண்றாங்க. சோ இதெல்லாம் வந்து அடிப்படையான காரணம் என்ன அப்படின்னு சொன்னா, என்னுடைய இந்த ஒரு லைஃப், இதை நான் என்ன பண்ணணும், நான் எப்படி என்ஜாய் பண்ணணும்னு நினைக்கிறேனோ அப்படி நான் என்ஜாய் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறது. சோ அப்படி நான் என்ஜாய் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொன்னா, எதுக்கு போலீஸ் ஸ்டேஷன் ஒண்ணு இருக்கணும், எதுக்கு வந்து கோர்ட்டுன்னு ஒண்ணு இருக்கணும், எதுக்கு பர்டிகுலரா ஒவ்வொரு நாட்டுக்கும் ஒரு ரூல் அப்படின்னு ஒண்ணு இருக்கணும், அது வச்சிருக்க வேண்டிய அவசியமே இல்லையே. விலங்குக்கும் மனிதனுக்கும் எந்த வித்தியாசமுமே இருக்காதே. ஒரு விலங்கு கூட வந்து என்ன பண்ணுது, அதுக்கு தோன்றத அதுக்கு என்ஜாய் பண்றதுக்கு ஏத்த மாதிரி என்ன வேணா பண்ணிட்டு போகுது. அப்ப அதே மாதிரியே தான் மனுஷனும் வாழ்வான் இருப்பான் அப்படின்னு சொன்னா, அப்ப இதுக்குன்னு வந்து ஒரு வரையறுக்கப்பட்ட ஒரு லா, ஒரு ரூல் அப்படிங்கிறது வந்து இருக்கணுங்கிற ஒரு அவசியமே இல்லை, தேவையே இல்லை. எதுக்கு கவர்மெண்ட், எதுக்கு நம்ம வந்து அவங்கள வந்து தேர்ந்தெடுக்கணும்? எப்படியோ நான் வாழ்றேன், நான் வந்து பணம் வந்து சம்பாதிக்கிறேன், நான் என்ஜாய் பண்ணிட்டு போறேன். அதை ரெகுலேட் பண்றதுக்கு எதுக்கு ஒரு கவர்மெண்ட், இப்படி பண்ணு, இப்படி சம்பாரி, இதுக்கு நீ டாக்ஸ் கட்டு, எதுக்கு? சோ அப்ப பை நேச்சுரலாவே வந்து நம்ம இஷ்டத்துக்கு வாழ முடியாதுங்கிறது தான் வந்துட்டு ஒரு நிலைமை.
ஆனாலும் நம்ம அறியாமையில இருக்கிறதுனால நம்ம என்ன நினைச்சிட்டு இருக்கிறோம், நான் எப்படி வேணாலும் வாழலாம், நான் வாழ்றதுக்கு தான் இருக்கிறேன்னு நம்ம நினைச்சிட்டு இருக்கிறோம். அது கம்ப்ளீட்டான ஒரு ஃபூலிஷ்னஸ். அது இந்த ஒரு கவர்மெண்ட் நீங்க, அதாவது இந்த உலகத்துக்குள்ள இப்ப நீங்க எந்த மூலையில போனா கூட ஆஹ் நீங்க நீங்க நினைச்ச மாதிரி வாழ முடியாது. அந்த நாட்டுக்குன்னு வந்து ஒரு லா இருக்கு, அதன் பிரகாரம் தான் வாழ்ந்து ஆகணும். ஆனா அந்த நாட்டை ஆளக்கூடிய நபர்கள் முட்டாள்களை இருக்கிறதுனால அவங்க வந்து என்ன பண்றாங்க, சில ஃப்ரீடம் அவங்க வந்து கொடுத்துருக்குறாங்க. எப்படினாலும் வந்து சென்ஸ் கிராட்டிபிகேஷன் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஃப்ரீடம் கொடுத்துருக்குறாங்க. ஏன் அவங்க அந்த ஃப்ரீடம் கொடுக்குறாங்க? ஏன்னா அதனால அவங்க வந்து எப்பயுமே வந்து ஒரு தலைவர்களா இருந்துக்கலாம். எல்லாரையும் வந்து மாயையில அறியாமையில வச்சுட்டு அதனால அவங்க வந்து எப்பயுமே ஹாப்பியா சந்தோஷமா இருக்கலாம். அவங்களுக்கும் வந்து ஒரு அன்லிமிட்டடான ஒரு சென்ஸ் கிராட்டிபிகேஷன் அதை அவங்க வந்து என்கரேஜ் பண்ணிட்டு இருக்கிறாங்க. எப்போ வந்து இந்த சிகரெட் அப்படிங்கிற ஒண்ண வந்து ரொம்ப வைல்டா வந்து ப்ரொபகேட் பண்ண ஆரம்பிச்சாங்களோ, அப்போ அந்த மார்க்கெட்டை இன்னும் கொஞ்சம் பெருசாக்குறதுக்காக என்ன பண்ணாங்க, வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ்ல எல்லாம் லேடிஸ் கூட ஸ்மோக் பண்ற மாதிரியான அந்த ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் எல்லாம் நிறைய வந்து பண்ண ஆரம்பிச்சாங்க. அப்போ அதை எப்படி சொல்லி ப்ரொபோகேட் பண்ண ஆரம்பிச்சாங்க அப்படின்னு சொன்னா, அது அவங்களுடைய ஏதோ ஒரு ஃப்ரீடம் அப்படிங்கிற மாதிரி அதை வந்து ப்ரொபோகேட் பண்ண ஆரம்பிச்சாங்க. அந்த பெண் அப்படி ஸ்மோக் பண்ணி அந்த புகையை அப்படி ஊதும் போது என்னது, நான் அந்த புகை வந்து இட்ஸ் மை ஃப்ரீடம் அப்படின்னு ஏதோ சம்திங் ஒரு கேட்சியான ஒரு டயலாக் எல்லாம் போட்டு என்ன பண்ணாங்க, அப்படியே வந்து ஆளுங்களை வந்து என்ன பண்ணிட்டாங்க, பெண்கள் எல்லாம் எல்லாம்னா அதுல அட்ராக்ஷன் ஆனவங்களும் இருக்கிறாங்க. அப்போ ஜஸ்ட் அவங்களுடைய லாபத்துக்காக என்ன பண்றாங்க, இந்த மாதிரியான ஒரு கல்ச்சரை வந்து என்கரேஜ் பண்றது. அவங்களும் அதை எதுக்காக பண்றாங்க, ஒரு லைஃப் நான் நல்லா வசதியா வாழணும், பணக்காரனா இருக்கணும், நல்லா நானும் புலனின்பத்தை அனுபவிக்கணுங்கிற அந்த ஒரே ஒரு குறிக்கோள் தான். ஸோ இந்த ஒரு குறிக்கோளை நிறைவேற்றுறதுக்காக எல்லாரும் வந்து என்ன பண்றாங்க, நம்ம யாரு, ஏன் நான் இப்படி பிறந்தேன், ஏன் இங்க இப்படி இருக்கேன் அப்படிங்கிற அந்த ஒரு கேள்விக்கே வராம என்ன பண்றாங்க, கம்ப்ளீட்டா சென்ஸ் கிராட்டிபிகேஷன்ல இருக்கிறாங்க. அதனாலதான் பிரபுபாதர் இங்க வந்து என்ன பண்றாரு, முதல்ல நம்ம தெரிந்து கொள்ள வேண்டியது நான் ஆத்மா அப்படிங்கிறது. ஏன் ஆத்மான்னு தெரிஞ்சுக்கணும்? ஏன்னா ஆத்மா அது வந்து இறக்கவே இறக்காது. அஜோனித்யோ சாஸ்வதோ அயம் புராணம் நாகன்யதே கன்யமானே சரீரே. அது ரொம்ப பழசானது, அது ரொம்ப ஆஹ் நித்தியமானது, அது அழிவற்றது அப்படிங்கிறத முதல்ல தெரிஞ்சுக்கணும். அப்பனாதான் இந்த தேகம் அழிஞ்சா கூட அது அழியிறது தேகம் மட்டும்தான். இந்த தேகத்தினால செஞ்ச அந்த கர்ம வினையெல்லாம் எடுத்துட்டு இந்த ஆத்மா என்ன பண்ணும், அது வந்து இன்னொரு தேகத்துக்கு போகும் அப்படிங்கிறத ஒருத்தர் வந்து என்ன பண்ணணும், இத தெரிஞ்சுக்கணும். ஆனா அன்பார்ச்சுனேட்லி அதை சொல்லி கொடுக்குற மாதிரியான எந்த ஒரு யூனிவர்சிட்டியுமே இல்லை அப்படிங்கிறது பிரபுபாதருடைய ஒரு வருத்தம். உண்மையிலே பிரபுபாதர் இங்க அதை வந்து ஒரு வருத்தத்தோட சொல்றாரு, இந்த ஆத்ம தத்துவத்தை சொல்லி கொடுக்கக்கூடிய ஒரு யூனிவர்சிட்டி கூட இல்லையே அப்படிங்கிறது. மக்களை இப்படி கம்ப்ளீட்டா வந்து சென்ஸ் கிராட்டிபிகேஷன்லயே வச்சிருக்காங்களே இந்த ஒரு எஜுகேஷன் மூலமா அப்படின்னு பிரபுபாதருக்கு அது ரொம்ப ரொம்ப ஒரு வருத்தம். அதனால அவங்க என்ன பண்றாங்க, இருக்கிற ஒரு லைஃப் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா விதமான பாவ செயல்கள்லயும் அவங்க வந்து ஈடுபடுறாங்க. அவங்களுக்கு எது சரி எது தப்புன்னே வந்து தெரியறது இல்லை. ஒரு உயிரை கொல்றது பாவம் அப்படிங்கிறது கூட அவங்களால வந்து புரிஞ்சுக்க முடியல. அந்த உயிர் நான் வந்து இன்பமா இருக்கிறதுக்கு தான் இருக்குன்னு நினைச்சிட்டு இருக்கிறாங்க. இது விலங்குதான் அப்படின்னு நினைக்கும். ஒரு விலங்கு என்ன பண்ணும், இன்னொரு ஒரு விலங்கை பார்த்து அது எனக்கான ஒரு உணவு தானே அப்படின்னு அது நினைக்கும். அந்த உணவை நான் எடுத்துக்கிறது தான் என் வேலைன்னு அந்த விலங்கு வந்து நினைக்கும். ஒரு சிங்கம் மானை பார்த்து என்ன நினைக்கும், இது என்னுடைய சாப்பாடுன்னு நினைக்கும். அது என்னுடைய உயிர், அது ஒரு உயிர்னு நினைக்குமா? நினைக்காது. அதே மாதிரி ஒரு மனுஷனும் வந்து இன்னொரு ஒரு விலங்கை பார்த்து இது என்னுடைய சாப்பாடுன்னு நினைச்சானா, அப்ப இவனுக்கும் அந்த விலங்குக்கு என்ன டிஃபரெண்ட் இருக்கு? எந்த வித்தியாசமும் கிடையாது. அதுக்கு காரணம் என்ன, ஆத்ம ஞானம் இல்லை. அந்த விலங்குக்குள்ளேயும் ஒரு ஆத்மா இருக்கு, எனக்குள்ளேயும் ஒரு ஆத்மா இருக்கு. ஓகே, இருந்துட்டு போட்டோம். அந்த விலங்கு அந்த உயிர் உடலை விட்டுட்டா அது வந்து வேற ஒரு உடலுக்கு போகட்டும், நல்லது தானே, கரெக்ட். ஆனா வந்து அதுக்காக நான் அந்த உடலை வந்து நான் அழிச்சேன் இல்லையா, அதுக்காக நான் என்ன பண்ண வேண்டியிருக்கோம், நான் திரும்ப அந்த மாதிரியான ஒரு உடலை நான் எடுக்க வேண்டியிருக்கும். அதை நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும்.
அதனாலதான் நாம ஆத்மாங்கிறத வந்து புரிஞ்சுக்கணும். இந்த ஆத்மா நித்தியமானது அப்படிங்கிறத வந்து புரிஞ்சுக்கணும். அதுக்கு ஏத்த மாதிரியான ஒரு யுனிவர்சிட்டி அன்பார்ச்சுனேட்லி நமக்கு வந்துட்டு அரசாங்கம் நமக்கு ஏற்படுத்தி கொடுக்காட்டினா கூட பகவானுடைய கருணையினால தூய பக்தர்கள்லாம் வந்து என்ன பண்றாங்க, பிரபுபாதரை போன்ற பக்தர்கள் வந்து இந்த உலகத்துல அந்த ஞானத்தை கொடுக்கறதுக்கு அவங்களால முடிஞ்ச ஒரு முயற்சி எல்லாம் எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. அப்ப அந்த மாதிரியான ஒரு பக்தருடைய ஒரு சங்கத்துக்குள்ள நாம வந்து என்ன பண்ணணும், நாம இந்த ஆத்ம தத்துவத்தை வந்து புரிஞ்சுக்கணும். இந்த ஆத்ம தத்துவத்தை வந்து புரிந்து கொண்டால் மட்டும்தான் நம்மளுடைய வாழ்க்கையில பல பிரச்சனைகள், கவலைகள், கஷ்டங்கள் இது எல்லாத்துல இருந்துமே நம்மளால வெளியில வர முடியும். யாரோ ஒருத்தர் நம்மளுடைய குடும்பத்து நபர் அவர் தவறிட்டாரு அப்படின்னு சொன்னா கண்டிப்பா நமக்கு வருத்தம் இருக்கும், இருக்கலாம், தப்பு இல்லை. ஏன்னா நம்ம கூட இவ்வளவு காலங்கள் கூட வாழ்ந்த நபர் இப்ப நமக்கு கூட இல்லை அப்படிங்கிறது வருத்தப்பட வேண்டிய ஒரு விஷயம் இருக்கலாம். ஆனா அந்த நபர் எப்படியோ இன்னொரு ஒரு இடத்துல வாழ்றாருங்கிறது சந்தோஷம் தானே. அந்த தேகம் தான் வந்து போயிருக்கே தவிர அந்த தேகத்துக்குள்ள இருந்த ஆத்மா இப்ப இன்னொரு ஒரு உடல்ல வேற ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்குன்னு தானே அர்த்தம். அப்போ அந்த ஆத்மா அழியாம இருக்கிறது சந்தோஷப்பட வேண்டிய விஷயம் தானே. அதுக்காக நம்ம ஏன் வருத்தப்படணும்? நான் பார்த்த மாதிரி என் கூட இருந்து பழகுன மாதிரி அந்த ஆத்மா இப்ப இல்லை, அவ்வளவுதான். பட் ஆனா அதே ஆத்மா இப்ப வேற ஒரு ரூபத்துல வேற ஒரு இடத்துல மேபி பக்கத்திலேயே கூட இருக்கலாம், ஆனா நமக்கு தெரியாது. ஏன்னா அந்த ஆத்மாவை நம்ம பார்த்ததே இல்லை. அதனால அதே ஆத்மா தான் என் கூட பக்கத்துல இருக்காங்கிறத கூட என்னால வந்து புரிஞ்சுக்க முடியாது. அதனாலதான் இந்த ஆத்ம ஞானம் அப்படிங்கிறது நமக்கு தேவை. இந்த ஆத்ம ஞானத்தை நம்ம அடைந்தோம்னா அப்ப அதை கூட நம்மளால வந்து பார்க்க முடியும். அன்பார்ச்சுனேட்லி நம்ம அதுக்கான ஒரு முயற்சியை நம்ம எடுக்கிறதே இல்லை. ஆனா நம்ம அதை விட்டுட்டு என்ன பண்ணிட்டு இருக்கிறோம், போன ஒரு உடலுக்காகவே நம்ம வந்துட்டு காலத்தை வந்து வேஸ்ட் ஆக்கிட்டு இருக்கிறோம். அதை நினைச்சே வந்து நம்ம வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்கிறோம். அதனால இந்த மாதிரியான ஒரு வருத்தத்துல இருந்து வெளியில வர்றதுக்கும் இப்ப நாம அனுபவிக்கக்கூடிய இந்த கஷ்டத்துக்கும் காரணம் என்ன, ஆல்ரெடி நான் போன பிறவில செஞ்ச அந்த செயல் தான். அதனாலதான் நான் என்ன பண்ண வேண்டியிருக்கு, இப்போ இந்த பிறவியில நான் வந்து ஒரு உடலை எடுத்துட்டு அதுக்கான விளைவை நான் வந்து இப்போ சந்திக்க வேண்டியதா இருக்கு. அப்ப இந்த ஒரு கான்செப்டை புரிஞ்சுக்கும் போதுதான் நான் என்ன பண்ண முடியும், அப்ப அட்லீஸ்ட் இந்த பிறவியில நான் என்ன பண்ணணும், எந்த விதமான ஒரு தவறான செயல்களையும் நான் ஈடுபடாம ரொம்ப பர்ஃபெக்டா நான் என்னுடைய வாழ்க்கையை சாஸ்திரம் சொன்ன பிரகாரம் நான் வச்சுக்கிட்டேன் அப்படின்னு சொன்னா நான் என்ன ஆகலாம், இது மாதிரி இன்னொரு வாட்டி நான் பிறந்து கஷ்டப்படாம நான் வந்து தப்பிக்கலாம் அப்படிங்கிறத ஒருத்தர் வந்து உணர முடியும். நான் ஆத்மாங்கிறத தெரிந்து கொண்டாதான் இதை உணர முடியுமே தவிர, நான் ஆத்மாங்கிற அந்த ஒரு அடிப்படை புரிதலுக்கே நம்ம வரல அப்படின்னு சொன்னா நம்ம ஒவ்வொரு விஷயத்த நினைச்சு நம்ம வருத்தப்பட்டுக்கிட்டே இருப்போம். ஒவ்வொரு செயல்னாலையும் நம்ம கஷ்டப்பட்டுக்கிட்டே இருப்போம். அதை நம்ம வந்து கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முயற்சி பண்ணணும். ஸோ பல விதமான சூழ்நிலைகளை நம்ம வந்து எதிர்கொள்றோம். we are facing so many situations. அது எதனால நடக்குதுன்னு என்னைக்காவது ஒரு நாள் நம்ம வந்து யோசிக்கிறோமா? நம்ம யோசிக்கிறோம், ஆனா எப்படி யோசிக்கிறோம், இம்மீடியட் காரணத்தை தான் நம்ம வந்து யோசிக்கிறோம். இம்மீடியட் காஸ், இந்த மாதிரி உடனடியான ஒரு காரணம், இவர்னால இது ஆச்சு, இவங்கனால இது ஆச்சு, இப்படி பண்ணதுனால இது நடந்துச்சு அப்படின்னு சொல்லி அந்த இம்மீடியட் காசை வச்சுக்கிட்டு நம்ம என்ன பண்றோம், அதனால நம்ம மனசு வருத்தப்படுறோம். அந்த நபர்களோட வந்துட்டு நல்ல காரியம் நடந்தா நல்லா ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கிறோம், கெட்ட காரியம் நடந்தா அவங்களோட வந்து ஒரு எனிமிட்டியை டெவலப் பண்ணிக்கிறோம். இப்படி நம்ம வந்து என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறோம், ஒரு ஆக்ஷனுக்கு மேல இன்னொரு ஆக்ஷன், இன்னொரு ஆக்ஷன், இன்னொரு ஆக்ஷன் என்ன பண்ணிட்டு இருக்கிறோம், நாம ஒவ்வொரு லைஃபா வந்து சுத்திக்கிட்டே இருக்கிறோம். ஸோ அதனால இந்த ஜீவாத்மா, அதாவது இந்த பௌதிக உலகத்துல வந்து மனித தேகத்தை எடுத்திருக்கக்கூடிய ஒரு நபர் என்ன பண்ணணும், ஜிக்ஞாச ஆத்ம தத்துவம், அவர் வந்து என்ன பண்ணணும், ஆத்ம தத்துவத்தை பத்தி புரிந்து கொள்றதுக்கு அவர் வந்து முயற்சி எடுக்கணும். அந்த ஆத்ம தத்துவத்தை தெரிந்துக்கிறதுக்கு அவர் முயற்சி எடுக்காத வரைக்கும் அவர் வந்து என்ன ஆக முடியாது, இந்த கஷ்டத்துல இருந்து இந்த பந்தத்துல இருந்து அவரு வெளியில வரவே முடியாது. அதனாலதான் பிரபுபாதர் இங்க வந்து நான் யாரு, கடவுள் யாரு, இந்த எனக்கும் இந்த உலகத்துக்கும் என்ன தொடர்பு, கடவுளுக்கும் இந்த உலகத்துக்கும் என்ன தொடர்பு அப்படிங்கிற ஒரு கேள்வியை கேட்டு நம்ம என்ன பண்ணணும், இந்த வாழ்க்கையை வந்து அர்த்தமுள்ளதாக்கிக்கணும். அதனாலதான் நம்ம சாஸ்திரத்தினுடைய
ஒரு வேதாந்த சூத்திரத்துடைய ஒரு முதல் ஸ்லோகமே வந்து என்ன சொல்லுது? அதாதோ பிரம்ம ஜிக்ஞாசா. தேங்க்யூ. அதாத்தோ பிரம்ம ஜிக்ஞாசா. அப்படின்னா என்ன? இப்போ நீ வந்து கேள்வி கேளு அப்படின்னு சொல்லி அர்த்தம். இப்போ கேள்வி கேளு அப்படின்னு சொன்னா அதுக்கு என்ன மீனிங் அப்படின்னு சொன்னா, இப்போ இந்த பௌதிக உலகத்துல 84 லட்சம் வகையான ஜீவராசிகள் இருக்கு. அந்த 84 லட்சம் வகையான ஜீவராசிகள்ல அந்த எல்லா தேகத்துக்குள்ளேயும் நம்ம சுத்தி அடிச்சு இப்பதான் என்ன பண்ணிருக்கிறோம்? மனுஷ தேகத்துக்குள்ள வந்திருக்கிறோம். அப்ப இந்த மனித தேகத்துக்குள்ள வந்திருக்கிறதுனால இப்பதான் உன்னால கேள்வி கேட்க முடியும். நான் ஏன் இப்படி பிறந்தேன், என்னைய யார் இங்க கொண்டாந்து போட்டா அப்படின்னு சொல்லி என்ன பண்ண முடியும்? கேள்வி கேட்க முடியும். அதனால என்ன பண்ணேன், இப்போ நீ கேள்வி கேளு அப்படின்னு கேக்குறாங்க. என்ன கேள்வி கேட்கணும்? எதை பத்தி கேள்வி கேட்கணும்? அதாத்தோ பிரம்ம ஜிக்ஞாசா. பிரம்மம் அப்படின்னு சொன்னா அதுக்கு பல அர்த்தம் இருக்கு. ஆத்மா அப்படின்னு சொல்லலாம், பரமாத்மான்னு சொல்லலாம், இந்த பௌதிக உலகத்தையே வந்து பிரம்மம்னு சொல்லலாம். பல அர்த்தம் இருக்கு. இதுல எதா இருந்தாலும் இத பத்தின ஒரு விசாரணை அப்படிங்கிறது ஒரு கட்டுண்ட ஜீவாத்மாவுக்கு வரணும். அப்படி வரல அப்படின்னு சொன்னா அந்த மனிதன் அப்படிங்கிறவன் ஜஸ்ட் அது உடல் தான் மனிதனே தவிர அவனுடைய செயல்கள் எல்லாமே வந்து ஒரு விலங்குக்கு சமமானது அப்படின்னு சொல்லி சாஸ்திரமே வந்து சொல்லுது. சோ இந்த ஒரு கேள்வி மூலமா தான் நம்மளுடைய மனித வாழ்க்கையே தொடங்குது அப்படின்னு வந்து சாஸ்திரம் வந்து சொல்லப்படுது. அதனாலதான் இங்க பிரபுபாதர் நமக்கு கர்மங்களுடைய அந்த சூட்சமத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி முதல்ல நாம ஆத்மா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்ல வராங்க. அப்ப ஆத்மாங்கிறத வந்து நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா இந்த ஆத்மா இந்த பௌதிக உலகத்துல பல லட்சக்கணக்கான ஜென்மங்களா இங்க பிறந்து இறந்து சுத்திக்கிட்டு இருக்கு. ஏன்னா ஆத்மாக்கு அழிவு இல்லை. செய்யக்கூடிய எல்லா செயல்களுடைய கர்ம வினைகளை எடுத்துட்டு இங்கேயே சுத்திக்கிட்டு இருக்கு. அதனாலதான் நான் பிறக்கும் போதே இந்த மாதிரியான ஒரு பிறப்பா எனக்கு கிடைச்சிருக்கு அப்படிங்கிறத ஒருத்தனால புரிந்து கொள்ள முடியுங்கிறதுக்காக பிரபுபாதர் அதை சொல்லி ஆரம்பிக்கிறார். ஓகே. சோ பிரபு, இப்ப நம்ம இப்படி புரிஞ்சுக்கலாமா பிரபு? பிகாஸ் நான் ஏன் ஆத்மான்னு நான் புரிஞ்சுக்கணும் அப்படின்னாக்க, பிகாஸ் ஆத்மா இஸ் த ஒன்லி ஒன் விச் ஹாஸ் த நாலேஜ். அதுக்கு மாத்திரம்தான் அந்த ஞானம் இருக்குன்றது அந்த மாதிரி புரிஞ்சுக்கலாமா? ஆத்மா வந்து ஆத்மாக்கு ஞானம் இருக்கு, இல்லைன்னு கிடையாது, அது கரெக்ட். பட் ஆனா ஆத்மா வந்து அழிவற்றதுங்கிறது இன்னும் முக்கியமானது. ஏன்னா அது அழியாம இருக்கிறதுனாலதான் இந்த பிறவில இருந்து இன்னொரு ஒரு பிறவிக்கு அது போகுது. நம்ம செய்யக்கூடிய செயல்களுடைய அந்த ரியாக்ஷன் கேரி ஃபார்வர்ட் ஆகுறதுக்கு காரணம் என்ன? அந்த ஆத்மா அழியாம இருக்கிறதுனாலதான். ஆத்மா அழிஞ்சிருச்சு அப்படின்னு சொன்னா அந்த ஆக்ஷன் கேரி ஃபார்வர்டு எங்க ஆகும்? யாருக்கு ஆகும்? கரெக்ட். எஸ் பிரபு. தேங்க்யூ பிரபு. எஸ், தேங்க்யூ. அப்ப ஆத்மாங்கிறது வந்து 2 விஷயத்துக்காக யோசிக்கலாமா பிரபு? அதாவது ஆத்மா இருக்கிறதுனாலதான் நம்மளால மறுபிறவியவே அக்செப்ட் பண்ண முடியறது நீங்க சொன்னீங்க, கரெக்ட்? அதுக்கப்புறம் இன்னொன்னு வந்து நம்மளுக்குள்ள இருக்கிற மாதிரியே ஆத்மா மற்ற உயிர்கள்லயும் இருக்குங்கிறதுனால அந்த உயிர்களையும் மதிக்கிறதுக்கு நம்ம வந்து கத்துக்கிறோம். அதுக்காகவும் நம்ம வந்து ஆத்ம ஞானம் வேணும், கரெக்டா பிரபு? எஸ், வெரி குட். அதுவும் இருக்கு. சேம் டைம் கமிங் டு திஸ் டாபிக், நமக்கு வந்துட்டு அந்த ஆத்மான்னு ஒண்ணு புரிஞ்சுக்கிறது மூலமா தான் நம்மளுடைய கர்மா கேரி ஃபார்வர்ட் ஆகுதுங்கிறது நம்ம வந்து புரிஞ்சுக்க முடியும். யாராவது படிக்கலாம். ஹரே கிருஷ்ணா பிரபுஜி. எஸ். எனவே நவீன நாகரிகம் மிகவும் அபாயகரமானது. வெற்றிகரமான தொழிலதிபர் அல்லது அரசியல்வாதி என்பதாலோ அமெரிக்கா போன்ற பணக்கார நாட்டில் பிறந்ததாலோ ஒருவன் தனது நிலையை சௌகரியமானதாக எண்ணலாம். ஆனால் வாழ்வின் இந்நிலைகள் அனைத்தும் தற்காலிகமானவை. அவர்களின் நிலைகள் மாறியே தீர வேண்டும். நமது பாவ காரியங்களுக்காக அடுத்த பிறவில் இத்தகைய துன்பங்களால் நாம் கஷ்டப்பட வேண்டியிருக்கும் என்பதை நாம் அறியோம். எனவே ஒருவன் தனது வாழ்வில் திவ்ய ஞானத்தை வளர்க்க ஆரம்பிக்கவில்லை எனில் அவனது வாழ்க்கை மிகவும் அபாயகரமானதாகும். உதாரணமாக, ஒரு ஆரோக்கியமான மனிதன் களங்கமான இடத்தில் வசித்தால் அவனது வாழ்வில் அபாயம் உள்ளதல்லவா?
அவன் எக்கணமும் நோயினால் தாக்கப்படலாம். எனவே திவ்ய ஞானத்தை வளர்ப்பதன் மூலம் அறியாமையை அகற்றுவதற்கு நாம் உழைக்க வேண்டும். தெரியாமலேயே நாம் பாவம் செய்வதற்கு ஒரு நல்ல உதாரணம். உண்ணுதல் தனக்கு அர்ப்பணிக்கப்பட்ட உணவின் மீதியை மட்டுமே உண்பதால் தனது பக்தர்கள் பாவத்திலிருந்து விடுபட்டவர்கள் என்று கிருஷ்ணர் பகவத்கீதையில் 3.13 கூறுகிறார். ஆனால் தங்களுக்காக சமைப்பவர்கள் பாவத்தையே உண்ணுகிறார்கள் என்றும் கூறுகிறார். இங்கே எங்களது கோவில் சமைப்பதற்கு சாதாரண வீடுகளில் இங்கே எங்களது கோவிலில் சமைப்பதற்கும் சாதாரண வீடுகளில் சமைப்பதற்கும் உள்ள வித்தியாசம் என்னவெனில், எங்களது சமையலும் உணவும் எங்களை பாவத்திலிருந்து விடுவிக்கின்றன. ஆனால் பக்தரல்லாதவர்களின் சமையலும் உணவும் அவனை மேன்மேலும் பாவத்திலேயே சிக்கி வைக்கின்றன. சமையல் என்பது ஒரே மாதிரியாக தோன்றலாம், ஆனால் இங்கே சமைப்பதற்கும் அங்கே சமைப்பதற்கும் வேறுபாடு உண்டு. இங்கு சமைக்கப்படும் உணவு கிருஷ்ணருக்காக சமைக்கப்படுவதால் இதில் எந்த பாவமும் இல்லை. ஹரே கிருஷ்ண பிரபுஜி. தேங்க்யூ. ஏன் இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த நவீன நாகரிகம், மாடர்ன் கல்ச்சர், இது ரொம்ப ரொம்ப டேஞ்சர் அப்படின்னு சொன்னா அதுதான் காரணம். இது ஒன்லி சென்ஸ் கிராட்டிஃபிகேஷன் தான் வந்து லைஃபோடைய கோலு அப்படின்னு இந்த மாடர்ன் கல்ச்சர் நமக்கு கற்றுக் கொடுக்கறதுனால நம்ம அதுக்கான ஒரு கடுமையான ஒரு பிரயத்தனத்துல வந்து இருக்கோம். சென்ஸ் கிராட்டிஃபிகேஷன் பண்றத எப்படியெல்லாம் டைப்பா பண்ணலாம் அப்படிங்கிறத வந்து உண்மையிலேயே வந்து வெளிநாட்டுக்காரங்க தான் கத்துக்கணும். இந்தியாவில் அந்த அளவுக்கு ஆளுங்களுக்கு அறிவு பத்தல. ஒரு கேம் வந்து இருக்கு, அது பல காலங்களா இருந்திருக்கு. அதை பத்தின ஒரு எந்த நாலேஜுமே எனக்கு இல்லை. ஜஸ்ட் ரீசெண்டா தான் அந்த கேம் வந்து நான் ஏதோ சும்மா ஒரு சின்ன வீடியோ ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கிற மாதிரி தெரியுதுன்னு சொல்லி நான் பார்த்தேன். அது ஒரு கேம். அது என்ன அப்படின்னு கேட்டா, அது என்ன சொல்லுவாங்க, க்ரோலிங் ஸ்டோனா. இது ஒலிம்பிக்லயே கூட இந்த போட்டி இருக்கு போல தெரியுது. கேள்விப்பட்டிருக்கீங்களா க்ரௌலிங் ஸ்டோன் சொல்லி? யாருக்காவது தெரியுமா? எஸ் பிரபுஜி, கர்லிங். யா, அந்த குட்டியா ஒரு குச்சி வச்சு பந்து அடிப்பாங்களா தானே, அந்த ஹாக்கி ஸ்டிக் மாதிரி இருக்கும் குட்டியா, ஒரு பக்கு மாதிரி இருக்கும், ஹாக்கி பக்கு மாதிரி ஒண்ணு இருக்கும். அது வந்து they have to chase it, right? like மாதிரி கர்லிங். மக்கன்னு யார சொல்றீங்க? யா, மக்கள்ல ஐயோ காதுல ஈயத்தை கரைச்சி ஊத்தா. கர்லிங், CURLING தானே பிரபு? கர்லிங் CUR அதான். ஆனா அது வந்து என்னன்னா ஒரு நல்ல ஒரு கிரானைட் ஸ்டோன் மாதாஜி. அந்த ஸ்டோன்ல ஒரு ஹேண்டில் வச்சுக்கிறாங்க. அந்த கிரவுண்ட் ஸ்டேடியம் எப்படி இருக்கு அப்படின்னு சொன்னா, நல்லா நீங்க சொன்ன மாதிரி அந்த இண்டோர் ஸ்டேடியம்ல அந்த ஹாக்கி விளையாடுறாங்க, அந்த ஒரு காயினை வந்துட்டு இது பண்ற மாதிரி, ஹாக்கிலேயே அந்த காயின் வந்து சேஸ் பண்ணுவாங்க இல்லையா, பால் வந்து வச்சு விளையாடுற ஹாக்கி ஒண்ணு இருக்கு, ஒரு காயினை வச்சுட்டு சேஸ் பண்ற ஒரு ஹாக்கி இருக்கு இல்லையா? எஸ் பிரபு, எஸ். அந்த மாதிரி நல்லா ஸ்டேடியம் வந்து ஃபுல் ஷைனிங்கா இருக்கும். அப்படியே அதுல வந்து ஸ்கேட்டிங் பண்ணலாம். இப்ப என்ன பண்றாங்க, இந்த ஸ்டோனை வந்து இதுக்குன்னு வந்து ஒரு ஸ்பெஷலா ஒரு ஐலாண்டுல இருந்து ஒரு கிரானைட் ஸ்டோனை வெட்டி எடுத்துட்டு வந்து அதை வந்து நல்லா ஒரு ஃபேக்டரியில வந்து ஃபினிஷ் பண்ணி அப்படியே ஷைனிங்கா அந்த ஸ்டோன் இருக்கும். அந்த ஸ்டோனை எடுத்துட்டு வந்து என்ன பண்றாங்க, அதுக்கு ஒரு ஸ்டேடியம், அதுக்கு ஒரு அம்பையரு, அதுக்கு அவ்வளவு ஆள் இருக்கிறத பார்த்து எனக்கு ஆச்சரியமா தான் இருக்கு அந்த விளையாட்டை பார்க்க. அந்த ஸ்டோனை வந்துட்டு புஷ் பண்ணி அவங்க வந்து தள்ளி விடுறாங்க. அந்த ஸ்டோன் என்ன ஆகுது, அதுல அப்படியே ஸ்லோப்பாகி போய்கிட்டே இருக்கு. அந்த ஸ்டோனுக்கு முன்னாடி ஒருத்தர் என்ன பண்ணிக்கிட்டே இருக்கிறாரு, 2 பேர் ஒரு டீமா இருக்கிறாங்க. ஒருத்தர் தள்ளி விடுறாரு, இன்னொருத்தர் என்ன பண்றாரு, அந்த ஸ்டோன் வந்து அந்த கோல் போஸ்ட் வரைக்கும் ரீச் ஆகுற வரைக்கும் என்ன பண்றாரு, இவர் வந்து கையில ஏதோ ஒரு மாப் போடுற மாதிரி வச்சுக்கிட்டு அந்த ஃப்ளோரை வந்து தேய்ச்சி விட்டுக்கிட்டே வர்றாரு. ஐயோ, அதை பார்த்தா பயங்கர காமெடி. இப்படி ஒரு கேமு, அந்த கேமுக்கு அவன் அப்படி ஒரு ஸ்டேடியம், அப்ப இவ்வளவு பேர் உட்காந்து அதை வேற கை வேற தட்டிட்டு இருக்காங்க, அதுக்கு ஒரு மெடல் வேற. யாருக்காவது இது ஞாபகம் இருக்கா, பார்த்த மாதிரி? பிரபுஜி, இது ஏன் தெரியுமா அவ்வளவு கொண்டாடுறாங்க இந்த கேம்? உருப்படாத கேம் இது. இது வந்து இந்த ஃபர்ஸ்ட் நேஷன்ஸ் பீப்புள்னு இருப்பா பிரபு,
இங்க ஃபர்ஸ்ட் ஆதிவாசிகள் நம்ம ஊர்ல சொல்ற மாதிரி ஃபர்ஸ்ட் நேஷன்ஸ் பீப்புள் அந்த காலத்துல எல்லாம் இதெல்லாம் ஒன்றும் கிடையாது. அவள் தே லிவ் வித் நேச்சர், ரைட் பிரபு? நம்ம இப்ப இப்படி கில்லி ஆட்டம், இந்த கில்லி ஆட்டம் எல்லாம் சொல்றோம் பார்த்தீங்களா, மரத்துல இருந்து எடுத்து we were living with nature. அத வந்து அவ அப்பா அந்த குழந்தை எல்லாம் அந்த மாதிரி இந்த கேர்லிங்னு ஒரு கேம வீட்லயே விளையாடுற மாதிரி கண்டுபிடிச்சாங்க. பட் அதை வந்து இம்ப்ரூவ் பண்ணி அதை எந்த அளவுக்கு அதை நாசம் பண்ண முடியுமோ பண்ணி அதை வந்து ஒரு இன்டர்நேஷனல் கேம் ஆக்கிட்டாங்க. அப்ப கேட்டாக்க இது வந்து ஃபர்ஸ்ட் நேஷன்ஸ் பீப்புள் இது மாதிரி விளையாடிட்டு இருந்தாங்க, அதுக்கும் சம்பந்தமே கிடையாது, ஆனா அது மாதிரி பண்ணி வச்சிருக்காங்க. காமெடி தான் அது. கரெக்டா நீங்க சொல்றது. உண்மையிலேயே அதை வந்து ஒரு இன்டர்நேஷனல் கேம், அது வந்து ஒலிம்பிக் கேம், கண்ட்ரிக்கு இடையில வந்து அது அங்க என்ன வந்து கஷ்டப்படுறதுக்கு அதுல என்ன இருக்கு? அந்த கேம்ல ஒரு இன்டெலிஜென்ஸ் இருக்கா? ஏதாவது ஒரு டேலண்ட காமிக்கிற மாதிரி இருக்கா? பிசிக்கலா கஷ்டப்படுற மாதிரி இருக்கா? இல்ல ஒரு மென்டலா ஏதாவது வந்துட்டு அதுல ஒர்க் பண்ற மாதிரி இருக்கா? ஒண்ணும் கிடையாது. இது ஒரு கேமு, இதுக்கு ஒரு டோர்னமெண்ட், இதுக்கு ஒரு மெடல் வேற. அப்போ அல்டிமேட்டா என்னன்னா சென்ஸ் கிராட்டிபிகேஷன். அந்த சென்ஸ் கிராட்டிபிகேஷனை எந்த விதத்துல எல்லாம் வந்து பண்ண முடியுமோ அவ்வளவு விதத்துல வந்து ட்ரை பண்றது. இப்படி மக்களை வந்து முட்டாளா வச்சிருந்தாங்க அப்படின்னா இவங்கனால எப்படி வந்து நம்ம உடல்ல ஆத்மான்றதை யோசிக்கிறதுக்கு தோணும்? அந்த ஒரு தாட்டுக்கு அவங்க வரவே மாட்டாங்க. இப்படி வேணா ஒரு நாகரிகம் இருக்கிற வரைக்கும். இன்னும் என்னென்ன மாதிரியான கேம் இருக்கு இது? இன்னொன்னு, இந்த சின்ன குழந்தைங்க வந்து க்ரோலிங் கேம் இருக்கு. அதுக்கு மேல சின்ன குழந்தைங்களை வந்து எதுக்கும் வச்சுக்கிட்டு அவங்கள வந்து க்ரோல் பண்ண விட்டுட்டு அது ஒரு கேம். ஸோ என்னென்னமோ வந்து கேம் வச்சுக்கிட்டு எப்படியெல்லாம் வந்து சென்ஸ் கிராட்டிபிகேஷன் பண்ணணும் அப்படிங்கிறத அவங்ககிட்ட தான் வந்து கத்துக்கணும். அதனால இந்த மாதிரியான ஒரு கல்ச்சர் இருக்கிறதுனால இப்ப இதுக்கு பாருங்க எவ்வளவு தூரம் ஒரு ஹார்ட் ஒர்க் தேவைப்படுதுன்னு பாருங்க. இந்த க்ரௌலிங் ஸ்டோன்ல வந்து அந்த கிரைனைட்டை வெட்டி எடுத்துட்டு வந்து அதை ஒரு ஃபேக்டரி வச்சு அதை ஒரு ஃபினிஷிங் பண்ணி இதுக்கு இவ்வளவு ஒரு ஹார்ட் ஒர்க் பண்ணணும், அதுக்கு ஒரு ஸ்டேடியமு, எவ்வளவு வேலை. இந்த இவ்வளவு உழைப்பையும் நேரத்தையும் கொஞ்சமாவது வந்துட்டு நாம ஏன் இங்க இந்த பௌதிக உலகத்துல பிறந்து இப்படி கஷ்டப்பட்டு இருக்கிறோம் அப்படிங்கிறத வந்து யோசிக்கிறதுக்கு அதுல கொடுக்க முடியுதா அவங்களால? அதை கொடுக்கணும்னு தோணுதா? இல்ல அந்த மாதிரியான ஒரு சிந்தனையை தூண்டுற மாதிரியான சமுதாயமா தான் இருக்கா? எதுவும் கிடையாது. ரொம்ப பாவம். அந்த மக்கள் எல்லாம் பாக்குறதுக்கு வந்து உண்மையிலே வருத்தமா தான் இருக்கு. கம்ப்ளீட்டா வந்து இக்னரன்ஸ்ல இப்படி இருக்கிறாங்களே, இவங்கள என்னைக்கு வந்து ஆத்ம ஞானத்தை பத்தி தெரிஞ்சுப்பாங்க, பகவானை பத்தி தெரிஞ்சுப்பாங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப வருத்தமா தான் இருக்கு. அதனால ஒருத்தர் வந்து இந்த ஆத்ம ஞானத்தை வந்து தெரிஞ்சுக்கிறதுக்கு முயற்சி பண்ணணும் இந்த மனித பிறவில. அதுக்கான ஒரு முயற்சியை எடுக்காத வரைக்கும் நாம இந்த பௌதிக உலகத்துடைய இந்த பர்த் அண்ட் டெத் சைக்கிள்ல இருந்து நம்ம சுத்திக்கிட்டே இருக்க வேண்டியதான். ஓகே. ஸோ இங்க பிரபுபாதர் நெக்ஸ்ட் இமீடியட் அடுத்து எதுக்கு வராரு அப்படின்னு சொன்னா, இந்த கர்மா அப்படிங்கிறது நமக்கு எப்படி எல்லாம் கிடைக்குது, எந்த மாதிரியான செயல்கள் மூலமாலாம் நமக்கு வரலாம் அப்படிங்கிறதுக்கு ஒரு உதாரணம் வந்து இங்க பிரபுபாதர் வந்து கொடுக்குறாரு. அதுக்கு முன்னாடி பிரபுபாதர் இங்க லாஸ்ட்ல ஒரு நல்ல ஒரு எக்ஸாம்பிள் வந்து சொல்றாரு. அதுக்கேற்ற அந்த ஒரு சமுதாயத்துடைய சூழ்நிலையும் நான் சரியில்லைன்னு சொன்னேன் இல்லையா, பிரபுபாதர் அதுதான் இங்க வந்து சொல்றாரு. ஒரு அன்கிளீனா இருக்கக்கூடிய ஒரு சர்க்கம்ஸ்டன்ஸ், ஒரு இடம், அது வந்து எப்பயுமே டேஞ்சர், இமீடியட்டா வந்து இன்ஃபெக்ஷன் ஆகுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால ஒருத்தர் வந்து என்ன ஆகலாம், நோய் வாய்ப்படலாம். அது மாதிரிதான் இந்த மாடர்ன் கல்ச்சர் வந்து என்ன பண்ணிருக்கு, கம்ப்ளீட்டா வந்து இந்த ஆளுங்க எல்லாமே வந்துட்டு இக்னரன்ஸ் அப்படிங்கிற அந்த ஒரு டிசீஸ்னால எப்பயுமே அதோடைய பாதிப்புலயே இருக்கிற மாதிரி வந்து இந்த சொசைட்டியை வந்து அவங்க பில்டு பண்ணியிருக்கிறாங்க. அப்படிதான் அதோடைய வடிவமைச்சிருக்காங்க. அந்த மாதிரியான ஒரு கல்ச்சருக்குள்ள உட்கார்ந்துகிட்டு இருக்கிற வரைக்கும் இவங்களால என்ன பண்ண முடியாது, அந்த நோயிலிருந்து வெளியில வரவே முடியாது. அப்போ இந்த கர்ம வினை அப்படிங்கிறது நமக்கு எந்த மாதிரியான ஒரு செயல்கள்ல இருந்து நமக்கு கிடைக்குது, எந்த மாதிரியான செயல்கள்னால நானு இன்னொரு ஒரு பிறப்பை எடுக்க வேண்டியதா இருக்கு அப்படின்னு நமக்கு வந்து ஒரு சந்தேகம் வரலாம். அதுக்கு பிரபுபாதர் ரொம்ப சிம்பிளா ஒரு நல்ல ஒரு உதாரணத்தை வந்து கொடுக்குறாரு. நாம செய்யக்கூடிய ஒவ்வொரு செயல்லையுமே கர்ம வினை இருக்கு அப்படிங்கிறதுக்கு உதாரணமா பிரபுபாதர் வந்து ரொம்ப சிம்பிளா சாப்பிடுறத வந்து சொல்லிட்டாரு. பகவத்கீதையில கிருஷ்ணர் சொன்ன இந்த ஸ்லோகம் தான், யஜ்ஞ சிஷ்டாசினோ சந்தே முச்சந்தே சர்வ கில்பிஷக. பகவானுக்கு நம்ம நைவேத்தியம் பண்ணாம நம்ம சாப்பிடக்கூடிய அந்த உணவு அது எல்லாமே வந்து என்னதுதான்,
அது பாவம் தான் அப்படின்னு சொல்லிட்டார். அப்படின்னா என்ன அர்த்தம்? இது ஒரு எக்ஸாம்பிள். நான் வந்து சாப்பிடுறேன், அது நான் தினமும் செய்யக்கூடிய ஒரு செயல். அந்த தினமும் நான் செய்யக்கூடிய அந்த செயல் பகவானுக்கு அர்ப்பணிக்கப்படலை அப்படின்னா அதுவே எனக்கு பாவமாகுது அப்படின்னு சொல்றாரு. அப்படின்னா இது மாதிரியே நான் தினசரி செய்யக்கூடிய ஒவ்வொரு செயலும், நான் தூங்குறதா இருக்கலாம், குளிக்கிறதா இருக்கலாம், சாப்பிடுறதா இருக்கலாம், வேலைக்கு போறதா இருக்கலாம், படிக்கிறதா இருக்கலாம், இப்படி எதுவா இருந்தாலும் அது பகவானுக்கு அர்ப்பணிக்கப்படலை அப்படின்னா அது எல்லாத்தினாலையுமே வந்து எனக்கு கர்மா வரும், பாவம் வரும் அப்படிங்கிறத இங்க பிரபுபாதர் நமக்கு சொல்றாரு. சோ அதுக்கு ஒரு உதாரணம் தான் இந்த சாப்பிடுறது அப்படிங்கிறது. ஏங்க சாப்பிடுறதுங்கிறது மனிதர்கள் வாழ்றதுக்காக தானே, அதுல கூட வந்து பாவம் வருமா அப்படின்னு நமக்கு வந்து ஒரு கேள்வி வரலாம். கண்டிப்பா வரத்தான் செய்யும். ஏன்? ஏன்னா நம்ம அதை உருவாக்கல. காமனா இன்னைக்கு ஒரு கல்ச்சர் என்ன, யாரோ ஒருத்தர் தெரியாத ஒரு நபர், அவர் நமக்கு வந்துட்டு ஜஸ்ட் ஏதோ ஒரு பப்ளிக் பிளேஸ் போனோம், நமக்கு நிக்க முடியல, உட்காரணும்னு நினைக்கிறோம். ஆனா அங்க வந்து ஒருத்தர் வந்து ஆல்ரெடி உட்கார்ந்துருக்கிறாரு. அவர் நம்மளை பார்த்து புரிஞ்சுக்கிறாரு, இவங்க ஏதோ உட்காரணும்னு நினைக்கிறாங்க போல, உட்காரட்டும்னு வந்துட்டு அவர் எந்திரிச்சிடுறாரு. நம்ம இமீடியட்டா என்ன பண்றோம்? என்ன பண்ணுவோம் சொல்லுங்க? உட்காந்துப்போம். நல்லா போச்சுன்னு உட்காந்துருவோம். கரெக்ட். அவருக்கு ஒரு தேங்க்ஸ் சொல்லுவோமா, சொல்ல மாட்டோமா? சொல்ல மாட்டீங்களா யாரும்? சச்சோ, சொல்லணும் பிரபு, கட்டாயம் சொல்லுங்க. சொல்லணும். ஆனா நீங்க சொல்ற மாதிரி நிறைய பேர் சொல்லுவாளாம், they just take things for granted பிரபு. மரியாதை, எனக்கு ரெஸ்பெக்ட் கொடுக்குறாங்கன்னு கூட சில பேர் எடுத்துருவாங்க அது அப்படி. ஓகே, ஒரு காமன் கல்ச்சர் தேங்க்ஸ் சொல்லணும் இல்லையா? ஆமா பாப்பாஜி. யா, சாதாரணமா உட்கார்றதுக்கு ஒருத்தர் இடம் கொடுத்தாலே தேங்க்ஸ் சொல்றோம் அப்படின்னா நம்ம உயிர் வாழ்றதுக்கு தேவையான அத்தனையுமே ஒருத்தர் கொடுத்துருக்காரு. அவருக்கு ஒரு தேங்க்ஸ் கூட சொல்லாம எல்லாத்தையுமே நான் வந்து அனுபவிப்பேன் அப்படின்னு சொன்னா அதுதான் வந்து திருட்டுத்தனம் அப்படின்னு கிருஷ்ணர் கீதையில வந்து சொல்றாரு. எல்லாமே உங்களுக்கு நான் கொடுத்ததுக்கு அப்புறமா கூட எனக்கு ஒரு தேங்க்ஸ் கூட உங்களுக்கு சொல்ல முடியல அப்படின்னா நான் கொடுத்ததெல்லாம் என்ஜாய் பண்ணிட்டு நான் இல்லைன்னு வேற சொன்னா எப்படி இருக்கும்? அதனாலதான் பாவம் வருது. சோ அதனால நம்ம செய்யக்கூடிய ஒவ்வொரு செயல்லையுமே வந்து நமக்கு கர்மா வரும். நம்ம சுவாசிச்சாலே கர்மா தான். ஏன்னா சுவாசிச்சாலும் அதுல பல பாக்டீரியாஸ் வந்து சாகுது. அப்ப நான் வாழணும் அப்படிங்கிறதுக்காக நான் என்னெல்லாம் பண்றோம் அது எல்லாமே பாவம். அதனாலதான் பிரபுபாதர் இங்க வந்து அந்த டிஃபரன்ஸ் என்ன அப்படிங்கிறத வந்து சொல்றாரு. நம்ம கோவில்ல நம்ம வந்து சமைக்கிறோம், வீட்லயும் சமைக்கிறோம். என்ன டிஃபரெண்ட்? கோவில்ல சமைக்கும் போது பகவானுக்காக சமைக்கிறதுனால அதுல பாவம் வர்றதில்லை. வீட்டுல சமைக்கும் போது அது எனக்குன்னு சமைக்கிறதுனால என்ன ஆயிடுது, அதுல எனக்கு பாவம் வருது. நான் சுவாசிக்கிறேன், நான் உயிர் வாழணும்னு சொல்லி நான் சுவாசிச்சேன், நான் வந்து இன்னும் நல்லா இன்பம் அனுபவிக்கணுங்கிறதுக்காக நான் சுவாசிக்கிறேன், பாவம் வருது. அதே மாதிரி ஒரு பக்தர் பகவானுக்கு சேவை செய்யணுங்கிறதுக்காக வாழணும்னு நினைக்கிறாரு, அதுக்காக சுவாசிக்கிறாரு. அப்போ அந்த காரணத்துக்காக சுவாசிக்கிறதுனால பாவம் வர்றதில்லை. அவ்வளவுதான், ரொம்ப சிம்பிள். சோ இந்த மாதிரி வந்து நம்ம வாழ்க்கையில செய்யக்கூடிய ஒவ்வொரு செயல்லையுமே நம்ம தெரிஞ்சோ தெரியாமலோ என்ன பண்ணிட்டு இருக்கிறோம், பல விதங்கள்ல நம்ம வந்து கர்மாவை சேர்த்துக்கிட்டே இருக்கிறோம் அப்படிங்கறத நம்ம வந்து உணரணும். அதனாலதான் நம்ம வந்து பல செயல்களுடைய விளைவா நமக்கு இந்த பிறவில நமக்கு ஆஹ் இன்பமோ துன்பமோ நிறைய நமக்கு வந்து கிடைக்குது. இப்போ உதாரணத்துக்கு வந்து ஸ்பெக்ஸ் போடுறோம், நம்ம அதை என்னன்னு நினைச்சுக்கிடுவோம் ஈஸியா, ஓகே நான் வந்து ஏதோ எனக்கு வந்து ஒரு விட்டமின் அது வந்து கம்மியா இருக்கு என்னுடைய பாடியில, அதனால எனக்கு வந்துட்டு என்னாச்சு, ஐசைட் அது வந்து எனக்கு குறைஞ்சிருச்சு, அதனால எனக்கு தூரத்து பார்வை கிட்டத்து பார்வை ஏன்னா ஒண்ணு அத மாதிரி எனக்கு ஒரு ப்ராப்ளம் ஆயிடுச்சு அப்படின்னு நாம நினைச்சுக்கிட்டு இருப்போம். ஆனா சாஸ்திரம் என்ன சொல்லுது அப்படின்னு சொன்னா, இதுக்கு முந்தின பிறவியில நம்ம கண்ணு முன்னாடி ஏதோ வந்து ஒரு தப்பு நடந்திருக்கு. அந்த தப்பு நடந்தப்போ அந்த தப்பு நடந்ததை பார்த்துட்டு நான் பார்க்காத மாதிரி இருந்துட்டேன். அதுக்கு நான் வந்து அந்த இடத்துல நான் சரியா என்ன பண்ணணுமோ அதை நான் பண்ணாம விட்டுட்டேன். அப்போ எனக்கு என்ன ஆகும், பகவான் வந்து உடனே சரி இந்த நபருக்கு வந்து என்ன பண்ண,
ஒரு 0.1 வந்து கட் பண்ணிரு அப்படின்னு சொல்லி என்ன பண்ணிடுவாரு, எழுதி வச்சிருவாரு. இதுதான் கர்மா. நமக்கு இந்த பிறவில ஏன் ஐசைட் ப்ராப்ளம் வருது, போன பிறவில இந்த மாதிரியான ஒண்ணு நம்ம செஞ்சிருக்கிறதுனால. இது மாதிரி ஒவ்வொரு செயலுக்குமே வந்து ரியாக்ஷன் இருக்கு. கருட புராணத்துல வந்து சொல்லப்பட்டிருக்கு, ஒவ்வொரு பாவத்துக்கு ஏத்த மாதிரி நம்ம அடுத்து என்ன மாதிரியான ஒரு பிறப்பை எடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு. கோவில்ல போய் ஒருத்தர் வந்து செருப்பு திருடுனாருன்னா என்ன பண்ணுவாரு, அடுத்த ஜென்மத்துல அவர் வந்து ஆடா பிறப்பாரு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இல்ல அப்படின்னு சொன்னா அந்த செருப்பு தைக்கிறதுக்கான ஒரு தோல் கொடுக்கக்கூடிய ஒரு விலங்கா வந்து பிறப்பாரு அப்படின்னு சொல்லி. இப்படி பொய் பேசினா என்ன, ஒவ்வொன்றுக்குமே வந்து சொல்லப்பட்டிருக்கு. இப்படி நமக்கு இந்த பிறவில நமக்கு இந்த பாடியில நமக்கு என்ன பிளஸ் ஆர் மைனஸ் இருக்கோ அது எல்லாமே வந்து நான் முந்தின பிறவில நான் செஞ்சதோடைய ஒரு ரியாக்ஷன் அப்படிங்கிறத வந்து நம்ம புரிஞ்சுக்கணும். நாம அந்த விதத்துல வந்து யோசிக்காம இந்த மாடர்ன் சயின்ஸ் சொல்லக்கூடிய விதத்துல நம்ம வந்து யோசிச்சுக்கிட்டு என்ன பண்றோம், இது புரோட்டீன் கம்மி, விட்டமின் கம்மி அப்படின்னு சொல்லி நம்ம நினைச்சுக்கிட்டு என்ன பண்றோம், அதை சரி பண்றதுக்கு நம்ம மெடிக்கலி நம்ம வந்து ட்ரை பண்றோம். என்னதான் ட்ரை பண்ணாலும் அது வந்து சரியாகுதா, சரியாகிறது இல்லை. காரணம் அந்த கர்மா இருக்கிறதுனால அந்த கர்ம வினையை எவ்வளவு நாள் அனுபவிக்கணுமோ அவ்வளவு நாள் நம்ம என்ன பண்ணியாகணும், அதை அனுபவிச்சுதான் ஆகணும். அதனாலதான் வந்து நம்ம என்ன பண்ணணும், நம்ம செய்யக்கூடிய செயல்களை எல்லாம் வந்து கிருஷ்ணருக்கு அர்ப்பணிக்கிறதுக்கு நம்ம வந்து முயற்சி செய்யணும். பார்க்கிறதுக்கு செயல்கள் ரெண்டுமே ஒரே போல தெரியலாம், ஆனா அது உள்ளுக்குள்ள நோக்கம் வந்து வேற. எனக்காக பண்றது அப்படிங்கிறது வேற, பகவானுக்காக பண்றது அப்படிங்கிறது வேற. எப்ப நான் வந்து பகவானுக்காகன்னு ஒரு செயலை செய்யறனோ அப்போ அந்த செயல்கள்ல வரக்கூடிய அந்த இழப்பு, அதுல யாருக்கெல்லாம் வந்து ஒரு இழப்பு இருக்கோ அவங்களும் கூட வந்து என்ன ஆகுறாங்க, அதை பகவானுக்காகன்னு அதை இழக்குறாங்க. அதனால அது அவங்களுக்கும் நன்மையா மாறுது. இப்போ உதாரணத்துக்கு சுவாசிக்கும் போது பல பாக்டீரியா ஆகுது அப்படின்னு சொன்னா, ஒருத்தர் பகவானுக்கு சேவை பண்றதுக்காக சுவாசிக்கிறாரு, அதுக்காக அந்த பாக்டீரியா எல்லாம் உயிரை விட்டது அப்படின்னு சொன்னா, அப்ப அந்த பாக்டீரியா கூட வந்து இந்த சேவைக்காக உயிரை விட்டதா வந்து அர்த்தம். அப்ப என்ன ஆகும், அந்த ஜீவராசிகளுக்கு கூட வந்து ஒரு நன்மை கிடைக்கும். அப்படி இல்லாம என்னுடைய சென்ஸ் கிராட்டிபிகேஷனுக்காக நான் பண்ணக்கூடிய செயல்கள் எல்லாத்துலயும் என்ன ஆகுது, எனக்கு கர்ம வினை வந்து சேருது. ஸோ அதுதான் இங்க பிரபுபாதர் வந்து ரொம்ப சிம்பிளா இந்த ஒரு உதாரணத்தின் மூலமா நம்ம செய்யக்கூடிய எல்லா செயல்களுக்குமே வந்து இதுதான் ஃபார்முலா அப்படின்னு பிரபுபாதர் நமக்கு எடுத்து காமிக்கிறார். ஓகே, நெக்ஸ்ட் யாராவது படிங்க. நான் படிக்கட்டா பிரபு? ஓகே. கிருஷ்ண உணர்வு தளத்திற்கு வெளியே நீங்கள் எந்த காரியத்தை செய்தாலும் அது உங்களை இயற்கையின் குணங்களில் பிணைத்துவிடும். பொதுவாக நீங்கள் பாவ காரியங்களால் பந்தப்படுத்தப்பட்டுள்ளீர்கள். கொஞ்சம் எச்சரிக்கையாக இருப்பவர்கள் பாவ காரியங்களை தவிர்த்து புண்ணிய காரியங்களை செய்கின்றனர். ஆனால் புண்ணிய செயல்கள் புரிபவனும் பிணைக்கப்பட்டே உள்ளான். இருங்க பிரபு, நான் வந்து திக்குவாய் மாதிரி படிக்கிறேன், முதல்ல படிக்கிறேன் பிரபு. கிருஷ்ண உணர்வு தளத்திற்கு வெளியே நீங்கள் எந்த காரியத்தை செய்தாலும் அது உங்களை இயற்கையின் குணங்களில் பிணைத்துவிடும். பொதுவாக நீங்கள் பாவ காரியங்களால் பந்தப்படுத்தப்பட்டுள்ளீர்கள். கொஞ்சம் எச்சரிக்கையாக இருப்பவர்கள் பாவ காரியங்களை தவிர்த்து புண்ணிய காரியங்களை செய்கின்றனர். ஆனால் புண்ணிய செயல்கள் புரிபவனும் பிணைக்கப்பட்டே உள்ளான். மனிதன் புண்ணியவானாக இருந்தால் அவன் மிகவும் பணக்கார அல்லது கௌரவமான குடும்பத்தில் பிறவி எடுக்கலாம், அல்லது அவன் மிகவும் அழகாக பிறக்கலாம், அல்லது நற்கல்வி பெறுவதற்கான வாய்ப்பை பெறலாம். புண்ணிய செயல்களின் பலன்கள் இவையே. ஆனால் நீங்கள் புண்ணியவானோ பாவியோ ஏதோ ஒரு தாயின் கருப்பையினுள் நுழைந்தே ஆக வேண்டும். அந்த பெருந்துன்பம் மிகவும் கொடியது. அதை நாம் மறந்து விட்டோம். நீங்கள் மிகவும் பணக்கார கௌரவமான குடும்பத்தில் பிறந்தாலும் சரி, மிருகத்தின் கருப்பையில் இருந்து பிறந்தாலும் சரி,
பிறப்பு, இறப்பு, முதுமை மற்றும் வியாதி ஆகிய துயரங்கள் தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும். படிக்கட்டா? நீங்க நகர்த்தப்படாத அத அப்படியே வைங்க. பிறப்பு, இறப்பு, முதுமை மற்றும் வியாதி ஆகிய இந்த 4 பிரச்சனைகளுக்கு தீர்வு காண உங்களுக்கு ஒரு வாய்ப்பு அளிப்பதற்காகவே இந்த கிருஷ்ண பக்தி இயக்கம் ஏற்படுத்தப்பட்டுள்ளது. ஆனால் நீங்கள் தொடர்ந்து பாவ காரியங்களை செய்தால், தொடர்ந்து பாவ உணவுகளை உட்கொண்டால் இத்துயரங்கள் தொடர்ந்து கொண்டே இருக்கும். இதற்கு தீர்வாக கிருஷ்ணரிடம் சரணடைவதன் மூலம் உங்களது பாவ விளைவுகளை நீங்கள் நிர்மூலமாக்க முடியும். கிருஷ்ணர் பகவத்கீதையில் 18.66 கூறுகிறார், உனது அனைத்து உனது அனைத்து பெயரளவிலான மத பழக்கங்களையும் கைவிட்டு என்னிடம் சரணடைவாயாக. உன்னை அனைத்து பாவ விளைவுகளிலிருந்தும் நான் பாதுகாக்கிறேன். கிருஷ்ணரிடம் சரணடைவதன் ஒரு பகுதி அவருக்கு நைவேத்தியம் செய்யப்படாத எவற்றையும் உண்ணாமல் இருப்பதில் கவனமாக இருப்பதாகும். இதில் நாம் உறுதியாக இருக்க வேண்டும். நாம் ஏதேனும் பாவம் செய்திருந்தால் கிருஷ்ணருக்கு நைவேத்தியம் செய்யப்பட்ட உணவான பிரசாதத்தை உண்பதன் மூலம் அதனை முறியடிக்க முடியும். விதமாக நாம் கிருஷ்ணரிடம் சரணடைந்தால் அவர் நம்மை பாவ விளைவுகளில் இருந்து பாதுகாப்பார். அது அவரது சத்தியமாகும். ஹரே கிருஷ்ணா. ஸோ இப்போ பிரபுபாதர் முன்னாடி என்ன சொன்னாரு, எந்த ஒரு செயலா இருந்தாலும் அந்த செயல் நம்மளை பந்தப்படுத்துது அப்படிங்கிறத பிரபுபாதர் சொன்னார். சாப்பிட்றதா இருந்தா கூட நைவேத்தியம் பண்ணாம சாப்பிட்றது மூலம் நமக்கு பாவம் வரும் அப்படிங்கிறத சொன்னார். அப்போ இந்த உலகத்துல புண்ணியம் அப்படின்னு சொல்றாங்களே, அந்த புண்ணியம் அப்படிங்கிறது இல்லையா, அந்த புண்ணியத்துக்கான பலன் இல்லையா அப்படின்னு நமக்கு ஒரு சந்தேகம் வரலாம். அதனால பிரபுபாதர் இங்க என்ன பண்றாரு, அதை கிளாசிஃபை பண்றாரு. பிரபுபாதர் முதல்ல டைரக்டா என்ன பண்ணிட்டாரு, ஆன்மீகமான ஒரு செயலை செஞ்சு அப்படி இந்த பாவம் புண்ணியம் இந்த 2ல இருந்துமே நம்ம வெளியில வர்றதுக்கான ஒரு உதாரணத்தை முன்னாடியே சொல்லிட்டாரு. ஆனா அது செய்ய முடியாத ஒரு நபர்கள் இருப்பாங்க இல்லையா, அப்போ அவங்க புண்ணிய காரியங்கள் கூட செய்வாங்க. அப்போ புண்ணிய காரியங்கள் செய்யறதுனால அவங்களுக்கு என்ன ஒரு ரிசல்ட் கிடைக்கும் அப்படிங்கிறது ஒரு சந்தேகம் இருக்கலாம். அதனால பிரபுபாதர் அடுத்து நமக்கு அதை கிளாசிஃபை பண்ணி அதை டிஸ்கிரைப் பண்றாரு, எக்ஸ்பிளைன் பண்றாரு. பாவ செயல்கள்னா எப்படி இருக்கும், புண்ணிய செயல்கள்னா எப்படி ரியாக்ஷன் இருக்கும் அப்படிங்கிறது. பட் அட் த எண்ட் அது எதுவா இருந்தாலும் நம்மளை பந்தப்படுத்துது அப்படிங்கிறது மேஜரா நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு கருத்து. பாவமோ புண்ணியமோ நம்ம என்ன செஞ்சாக வேண்டியிருக்கோம், நம்ம ஒரு பிறப்பு எடுத்தாகணும் அதை அனுபவிக்கிறதுக்காக. காரணம் குணசங்கஸ்ய சத் அசத் யோனி ஜென்மசு அப்படின்னு பகவத்கீதையில சொல்லப்பட்டிருக்கு. நம்ம எந்த மாதிரியான ஒரு செயல்களை செஞ்சு ஒரு குணத்தை நம்ம வளர்த்துக்கிறோமோ அதுக்கு ஏத்த மாதிரி நம்ம என்ன ஆகுறோம், ஒரு விதமான ஒரு பிறப்புக்குள்ள நம்ம போறோம். சத் அசத் யோனி அப்படின்னா ஒரு பிறப்பு, நல்ல இல்லைன்னா கெட்ட ஒரு பிறப்பு அப்படிங்கிறது நாம இந்த மாதிரி எந்த ஒரு செயல்களை செய்யறோமோ அதுக்கு ஏத்த மாதிரி கிடைக்குது அப்படிங்கிறத சொல்றாங்க. இப்ப அதுதான் நான் முன்னாடியே நான் சொன்னேன், எது பாவம் எது புண்ணியம்னு நமக்கு கிளாசிஃபை பண்றதே ஒரு ப்ராப்ளமா இருக்கிறப்போ நம்ம அந்த பாவ புண்ணியத்துக்குள்ள போய் நம்ம ஏன் கஷ்டப்படும். அதுக்கு பதில் என்ன பண்ணிடலாம், ஸ்ட்ரெயிட்டா பக்தி தொண்டு பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னா அந்த கன்ஃபியூஷனே நமக்கு இருக்காது. நம்மளால ஈஸியா இந்த பாவ புண்ணியம் 2ல இருந்துமே நம்மளால விடுபட முடியும். ஒருத்தர் பாவம் பண்ணாரு அப்படின்னு சொன்னா பாவம்ங்கிறது என்ன, அது விகர்மம். விகர்மம் அப்படின்னு சொன்னா சாஸ்திரங்கள்ல செய்யக்கூடாதுன்னு சொல்லியிருக்கக்கூடிய செயல். அதை செய்யறதுனால என்ன ஆகுது, ஒருத்தருக்கு பாவம் சேருது. அந்த பாவத்தினால அடுத்த பிறவியில அவர் ஒரு துன்பத்தை அனுபவிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படுது. அதுல சிலர் ரொம்ப கவனமா எந்த ஒரு பாவமும் செய்யாம அவர் என்ன பண்ணலாம், நிறைய புண்ணிய காரியங்கள் மட்டுமே கூட பண்ணலாம். எல்லாருக்கும்
ஏழைகளுக்கு சாப்பாடு கொடுக்கறது, படிப்புக்கு ஹெல்ப் பண்றது, ஊர்ல குளிக்கிறதுக்கு குடிக்கிறதுக்கு கிணறு வெட்டுறது, இப்படி பலவிதமான காரியங்கள் வந்து சாஸ்திரங்களை சொல்லப்பட்டிருக்கு. தானம், பிராமணர்களுக்கு தானம் கொடுக்கறது, சாதுக்களுக்கு தானம் கொடுக்கறது, இப்படி எல்லாம் வந்து செஞ்சு அவர் என்ன பண்ணிருக்கலாம், புண்ணியம் வந்து நிறைய செஞ்சிருக்கலாம். புண்ணியம் செஞ்சா மட்டும் என்ன, புண்ணியம் செஞ்சா வந்து ஒரு நல்ல கௌரவமான ஒரு குடும்பத்துல பிறக்கலாம். பாவம் செஞ்சா மேபி ஒரு விலங்கு பிறவியா வந்து பிறக்கலாம். பட் ரெண்டுலயுமே வந்து காமனா நம்ம அனுபவிக்கக்கூடிய துன்பம் அப்படிங்கிறது இருக்கு. அது என்னது, பிறப்பு, இறப்பு, நோய், முதுமை அப்படிங்கிற இந்த ஒரு துன்பம் அப்படிங்கிறது ரெண்டு பிறப்புலையுமே இருக்கு. இது எல்லாருக்குமே வந்து அனுபவிக்க வேண்டிய ஒண்ணு. அதுலயே ரொம்ப ஸ்பெஷலா வந்து ஒரு குழந்தையா இருக்கிறப்போ, அது எந்த குடும்பத்துல பிறந்திருந்தா என்ன, அந்த குழந்தையா இருக்கிறப்போ நம்ம எப்பயுமே யாரையாவது ஒருத்தரை டிபெண்ட் ஆகி தான் இருக்க வேண்டியதா இருக்கு. ஒரு சின்ன குழந்தை, அதுக்கு வந்துட்டு எது சாப்பிடணும் எது சாப்பிடக்கூடாதுன்னு தெரியாது. அது என்ன பண்ணும், ஏதாவது ஒண்ணு எடுத்து வாயில போட்டு முழுங்கிரும். அப்போ அந்த குழந்தை அதை சொல்ல முடியாம எவ்வளவு தூரம் வந்து கஷ்டப்படும். சில நேரங்கள்ல அதனால உயிர் போகக்கூடிய ஒரு நிலைமை கூட வந்து ஏற்படும். அப்போ அது எவ்வளவு ஒரு ரிஸ்கான ஒரு லைஃப். விலங்கு வாழ்க்கையிலையும் அதேதான். குட்டியா இருக்கும்போது அதனால என்ன பண்ண முடியும், எதுவுமே பண்ண முடியாது. அத மற்ற விலங்குகள் வந்து என்ன பண்ணும், ஈஸியா வந்து சாப்பிட்டுட்டு போயிடும். அப்போ இந்த விதத்துல பலவிதமான துன்பங்களை நம்ம வந்து அனுபவிக்க வேண்டியிருக்கு. எஸ்பெஷலி பிறப்பு அப்படிங்கிறதே ஒரு பயங்கரமான ஒரு கஷ்டம். பாகவதத்துல வந்து 3வது ஸ்கந்தத்துல 25வது அத்தியாயத்துல இருந்து நினைக்கிறேன், அங்க கபில தேவர் வந்து தன்னுடைய அம்மாவுக்கு வந்து சொல்றாரு, ஒரு கர்ப்பத்துல இருக்கக்கூடிய ஒரு குழந்தை எந்த அளவுக்கு கஷ்டப்படும் அப்படின்னு சொல்லி. அந்த கர்ப்பத்துல குழந்தை உள்ளுக்குள்ள இருக்கும்போது அந்த அம்மா என்ன மாதிரி எல்லாம் சாப்பிடுறாங்களோ அந்த சாப்பாடுனால அந்த குழந்தை வந்து கஷ்டத்தை அனுபவிக்குமா. நிறைய வந்து இனிப்பு சாப்பிட்டாங்கன்னா என்ன ஆகும், அதனால அந்த வயிற்றுக்குள்ள வந்துட்டு புழு வந்து ஃபார்ம் ஆகும். அது என்ன பண்ணும், அந்த குழந்தைய வந்து கடிக்குமா. அந்த குழந்தையை கடித்தா அந்த ஸ்கின் எவ்வளவு சாஃப்டா இருக்கும் தெரியுமா. அதனால அதனுடைய வேதனையை அதனால தாங்க முடியாது. அதனால என்ன பண்ணும், அந்த வேதனை தாங்க முடியாம அந்த குழந்தை பல முறை வந்து அன்கான்சியஸ் ஆகுமா. அந்த வேதனை தாங்க முடியாம கை காலை வந்து உதைக்கும். அப்போ அம்மா வந்து என்ன நினைச்சுப்பாங்க, அப்படியே சந்தோஷத்துல வந்து அவங்க வந்து மிதப்பாங்க, என் குழந்தை என்னைய உதைக்கிறான் அப்படின்னு. வெளியில வந்து உதைக்கதான் போறான். புல்லுக்குள்ள நான் வந்து எவ்வளவு கஷ்டத்தை அனுபவிச்சுட்டு இருக்கிறேன்னு தெரியாம நீ பாட்டுக்கு நல்லா வந்து மிளகா பச்சி அது இதுன்னு விட்டு அடிக்கிறியா, எனக்கு ஸ்கின் எல்லாம் எரியுது அப்படின்னு சொல்லிட்டு வெளியில வந்து என்ன பண்ணுவான், வெளியில வந்து உதைப்பான். சோ கர்ப்பத்துக்குள்ள இருக்கும்போது அவ்வளவு கஷ்டம். அந்த கஷ்டத்தை எல்லாம் தாண்டி அந்த ஒரு பிறப்பை எடுக்கிறது அப்படிங்கிறது அது இன்னும் கஷ்டம். அந்த கஷ்டமான ஒரு வழியில வெளியில வந்து அது என்ன ஆகும், ஒரு நிமிஷம் வந்து அந்த குழந்தை வந்து மூர்ச்சையாயிரும். அந்த வழியில வெளியில வந்த உடனே அது ஒரு நிமிஷம் மூர்ச்சையாயிரும். அதனாலதான் டாக்டர்ஸ் வந்து என்ன பண்ணுவாங்க, பிறந்த குழந்தைய இமீடியட்டா வந்து காலை பிடிச்சி தலைகீழ பிடிச்சி என்ன பண்ணுவாங்க, அதை வந்து முதுகுல 2 தட்டு தட்டுவாங்க. அப்பதான் வந்து என்ன ஆகும், அந்த பிரீத்திங் பழையபடியும் வந்து ஸ்டார்ட் ஆகும். ஸோ அந்த மாதிரி சில நேரங்கள்ல குழந்தைங்க அன்கான்சியஸ் ஆகும் அந்த பெயின் தாங்க முடியாம. ஸோ இவ்வளவு கஷ்டப்பட்டு வந்து நம்ம பிறக்க வேண்டியிருக்கு. வயிற்றுக்குள்ள இருக்கும்போது வந்து அந்த குழந்தை வயிற்றுக்குள்ளேயும் வந்து என்ன பண்ணுவோம், யூரின் ஸ்டூல்லாம் பாஸ் பண்ணும். அப்போ அதுக்கு உள்ளுக்குள்ளேயே அந்த குழந்தை என்ன பண்ணணும், சுத்திக்கிட்டு இருக்கணும். பிறந்ததுக்கு அப்புறமா கூட அதுக்கு அதெல்லாம் வந்து தானே வந்து கிளீன் பண்ணிக்க முடியாது. அப்போ இந்த மாதிரியான ஒரு வாழ்க்கையை வந்து நம்ம வாழ வேண்டியதா இருக்கு குழந்தையா இருக்கும் போதே. அதுக்கப்புறம் வளர்ந்தது உயிரை விடுற வரைக்கும் பலவிதமான துன்பங்கள், பிரச்சனைகள், இவ்வளவு கஷ்டத்தை நம்ம வந்து சந்திக்க வேண்டியிருக்கு. அதனால இந்த பிறப்பு இறப்புங்கிறதே நமக்கு மிகப்பெரிய ஒரு துயரம். அது வந்து பணக்காரரா இருந்தா என்ன, மிருகமா இருந்தா என்ன, ஏழையா இருந்தா என்ன, எதுவா இருந்தா என்ன. அதனால ஒருத்தர் வந்து என்ன பண்ணணும், இந்த பிறப்பு இறப்புல இருந்து வெளியில வர்றதுக்கு ஒருத்தர் முயற்சி பண்ணணும். அந்த பிறப்பு இறப்புல இருந்து ஒருத்தரை வெளியில கொண்டு வர்றதுக்காக தான் பிரபுபாதர் இந்த உலக மக்களுடைய நன்மைக்காக என்ன பண்ணியிருக்கிறாரு, இந்த அகில உலக கிருஷ்ண பக்தி இயக்கம் அப்படிங்கிறத வந்து ஸ்தாபகம் பண்ணியிருக்கிறாரு. அதுல ஒருத்தர் வந்து தொடர்பு கொண்டு இங்க வந்து இந்த ஹரே கிருஷ்ண 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 ஹரே 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 ராம 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 ஹரே ஹரேன்ற இந்த மகாமந்திரத்தை ஜபம் பண்ணி பக்தி தொண்டுல வந்து ஈடுபடும் போது அவங்களுடைய பாவ விளைவுகள் எல்லாம் வந்து என்ன ஆகுது, போயிருது.
அதுதான் வந்து பகவத்கீதையில கிருஷ்ணரும் வந்து சொல்றாரு. அதை இங்க பிரபுபாதர் மேற்கோள் காட்டியிருக்கிறார். சர்வதர்மான் பரித்யஜ மாம் ஏகம் சரணம் பிரஜ. என்கிட்ட வந்து சரணடைந்தனா உன்னுடைய எல்லா பாவங்களையும் நான் போக்குறேன் அப்படின்னு வந்து சொல்றாரு. ஸோ அதனால ஒரு கிருஷ்ண பக்தன் வந்து பகவான்கிட்ட வந்து சரணடைந்து எல்லாமே அவருக்காகவே செய்யறதுனால சாப்பிட்றத கூட வந்து அவருக்காக தான் பண்றாங்க, சமைக்கிறதும் அவருக்காக பண்றாங்க. அதனால எல்லா விதமான கர்ம வினைகளும் என்ன ஆகுது, அவங்கள விட்டு போகுது. பிரசாதத்தை சாப்பிட்றதுனாலயே ஒருத்தர் எல்லா விதமான பாவங்கள்ல இருந்து விடுபடுறாருன்னு இங்க பிரபுபாதர் வந்து சொல்றாரு. நம்ம பாவங்கள்ல இருந்து விடுபடுறதுக்கு நம்ம வேற ஏதோ பெரிய பெரிய காரியங்கள் எதுவும் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. ஜஸ்ட் பகவானுடைய பிரசாதத்தை எடுத்துக்கிறதுனாலயே நம்ம எல்லா விதமான பாவங்கள்ல இருந்து விடுபட முடியும்னா, இதை விட ஒரு எளிமையான ஒரு வழி, ஒரு மார்க்கம் நமக்கு வந்து எங்க கிடைக்கும்? அதனால நம்ம இந்த மனித பிறவியில நம்ம செய்யக்கூடிய தவறுகள்னால நம்ம அனுபவிக்கக்கூடிய அந்த கஷ்டங்கள்ல நம்ம எப்படி அதுல இருந்து வெளியில வர்றது? ரொம்ப சிம்பிள். பகவானுடைய நாமத்தை ஜெபம் பண்ணுங்க, பகவானுடைய பிரசாதத்தை சாப்பிடுங்க, பகவானுக்கு சேவை பண்ணுங்க. அவ்வளவுதான். நம்ம என்ன பண்ணலாம்? நம்மளுடைய பாவனைகள் மொத்தத்துல இருந்து நம்ம வெளியில வந்து நம்ம பிறப்பிறப்புல இருந்து வெளியில வர முடியும் அப்படின்னு இங்க பிரபுபாதர் வந்து சொல்றாரு. கிருஷ்ணரும் அதுக்கான ஒரு கேரண்டி கொடுக்குறாரு. படிங்க அடுத்து. படிங்க. ஹரே கிருஷ்ணா பிரபு, படிக்கட்டா? ஹரே கிருஷ்ணா. சரணடைந்த பக்தன் மரணத்துக்கு பின் எங்கு செல்கிறான்? சூன்யவாதிகள் கூறுவது போல அவன் அழிந்து விடுகிறானா? இல்லை. கிருஷ்ணர் கூறுகிறார், மாம் ஏதி, அவன் என்னிடம் வருகிறான். அங்கே செல்வதால் என்ன பயன்? மாம் உபேத்திய புனர்ஜன்ம துக்காலயம் அசாஸ்வதம் நாப்னு வந்தி. என்னை வந்தடைபவன் இந்த துன்பம் நிறைந்த பகுதிய உலகிற்கு மீண்டும் திரும்புவதே இல்லை. அதுவே உயர்ந்த பக்குவ நிலை. இது பகவத்கீதையில் 3:9 ஊர்ஜிதப்படுத்தப்பட்டுள்ளது. யஜ்ஞார்த்தாத் கர்மணோ அஞ்சத்ர லோகோ அயம் கர்ம பந்தனக தத் அர்த்தம் கர்ம கௌந்தேய முக்த சங்க சமாசார. விஷ்ணுவுக்கு அர்ப்பணிக்கப்படும் செயல்கள் நிறைவேற்றப்படலாம். மற்ற செயல்கள் இந்த பௌதிக உலகத்தோடு பந்தப்படுத்துவவை. நீங்கள் நல்ல காரியம் செய்தால் அடுத்த பிரதியில் அதற்கான இன்பத்தை அடையலாம். ஆனால் இந்த பிறப்பிறப்பென்ற சக்கரத்தில் பந்தப்பட்டிருக்க வேண்டியிருக்கும். நீங்கள் தவறான காரியங்கள் செய்தால் பாவகாரியத்திற்கான தண்டனை அனுபவிக்க வேண்டும். பின்னரும் இந்த பிறப்பிறப்பென்ற சக்கரத்தில் பந்தப்பட்டிருக்க வேண்டியிருக்கும். ஆனால் நீங்கள் கிருஷ்ணருக்காக உழைத்தால் நல்லது கெட்டது என்ற ஏதும் இல்லாமல் இறக்கும் தருவாயில் நாம் கிருஷ்ணரிடம் செல்லலாம். இதுவே கர்ம பந்தத்திலிருந்து தெரியல பிரபு ஸ்கிரீன். இதுவே கர்ம பந்தத்திலிருந்து விடுபட ஒரே வழி இயற்கையின் சட்டம் என்ற புத்தகத்தில் இருந்து. ஹரே கிருஷ்ணா. இது இயற்கையின் சட்டம்ங்கிற அந்த புஸ்தகம் பிரபுபாதர் எழுதின அந்த புஸ்தகத்துல இருந்து கொடுத்திருக்கிறாங்க. ஓகே, இப்போ போன பேரெல்லாம் வந்து பிரபுபாதர் வந்து என்ன சொல்லியிருக்காரு? கிருஷ்ணர்கிட்ட சரணடையணும் அப்படின்னு சொல்றாரு. கிருஷ்ணர்கிட்ட சரணடையனா எனக்கு என்ன பிரயோஜனம் அப்படின்னு ஒருத்தர் வந்து கேள்வி கேட்கலாம். அதுதான் இங்க வந்து பிரபுபாதர் வந்து எக்ஸ்பிளைன் பண்றாரு. அது கிருஷ்ணர்கிட்ட போறோம். கிருஷ்ணர்கிட்ட போனா என்ன பிரயோஜனம்? திரும்ப இந்த பூமிக்கு வர வேண்டிய அவசியம் இல்லை. ஒருத்தர் வந்து பிறப்பற்ற ஒரு நிலையை வந்து என்ன பண்ண முடியும்? அடைய முடியும். ஸோ இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இந்த பிறப்பற்ற நிலைமையை வந்து கொடுக்கக்கூடியது யாருனால முடியும்? கிருஷ்ணர்னால மட்டும்தான் முடியும். முக்தி ததாதி முகுந்தா அப்படின்னு வந்து சொல்லப்படுறது. அதாவது முக்தி அப்படிங்கிறத வந்து யாருனால கொடுக்க முடியும்? முகுந்தன், கிருஷ்ணர்னால மட்டும்தான் கொடுக்க முடியும் அப்படின்னு வந்து சொல்லப்பட்டிருக்கு. அதனாலதான் கிருஷ்ணர்கிட்ட சரணடையணும் அப்படின்னு நம்ம வந்து சொல்றோம். வேற யார்கிட்ட வேணாலும் நீங்க சரணடைங்க, யார்கிட்ட சரணடைந்தாலும் உங்களுக்கு முக்தி கிடைக்கும் அப்படிங்கிற அந்த கொள்கையை வந்து தவறானது. அதை நம்ம ஏத்துக்க முடியாது. ஏன்னா இப்போ உதாரணத்துக்கு சொல்லணும்னா, போலீஸ் ஆபீசர் அப்படின்னு சொன்னா எல்லாருமே தான். யாரெல்லாம் வந்து போலீஸா இருக்கிறாங்களோ எல்லாரும் போலீஸ் ஆபீசர்னு நம்ம சொல்லலாம். ஆனா யாரு ஹையர் ஆபீசர் அப்படிங்கிற ஒரு டிஃபரன்ஸ் இருக்கு இல்லையா?
மினிஸ்டர் அப்படின்னு சொன்னா அந்த அமைச்சரவையில் இருக்கக்கூடிய எல்லாரும் மினிஸ்டர் தான். ஆனா அதுக்கு ஹெட்டா இருக்கக்கூடியவர் பிரைம் மினிஸ்டர் அப்படின்னு இருக்கு இல்லையா? அப்போ அந்த பிரைம் மினிஸ்டருக்கான ஒரு வேல்யூ அப்படிங்கிறது வேற. இதில் மினிஸ்டரா இருக்கிறவங்களுக்கு இருக்கக்கூடிய வேல்யூ வேற. அது மாதிரி நம்மளுடைய சனாதன தர்மத்துல சாஸ்திரங்கள்ல வந்து 33 கோடி தேவர்களை பத்தி சொல்லப்பட்டிருக்கு. அவ்வளவு தேவர்கள் இருக்கிறாங்க. ஆனா பகவான் வந்து ஒருத்தர் தான் இருக்கிறார். அதனாலதான் வந்து கீதா மகாத்மியத்தை வந்து சொல்லும் போது சங்கராச்சாரியர் அங்க வந்து சொல்றாரு. என்ன சொல்றாரு? ஏகோ தேவோ தேவகி கிருஷ்ணா என்னது ஏக ஏவ தேவோ தேவகி நந்தனன். சோ இந்த உலகத்துல ஒரே ஒரு தேவன் தான். தேவர்களுக்கெல்லாம் தேவனா இருக்கக்கூடிய ஒரே ஒருத்தர் யாரு? தேவகி நந்தனா இருக்கக்கூடிய கிருஷ்ணர் மட்டும்தான். வேற யாரும் வந்து தேவாதி தேவன் பரமபுருஷர் அப்படின்னு நம்ம வந்து சொல்ல முடியாது. அதனாலதான் நம்ம என்ன பண்ணணும்? கிருஷ்ணர்கிட்ட சரணடையணும் அப்படிங்கறத நம்ம வலியுறுத்தி சொல்ல வேண்டியதோடைய நோக்கம், காரணம் அதுதான். அது மட்டும் இல்லாம கிருஷ்ணர் அப்படிங்கிற ஒரு தனிப்பட்ட ஒரு நபரா இருக்கிறாரு. அவருக்குன்னு ஒரு லோகம் இருக்கு. நாம அங்க போய் அங்க ஒரு ஆன்மீகமான ஒரு வாழ்க்கையை வாழ முடியும் அப்படிங்கிறதும் இதுல இருந்து நம்ம தெரிஞ்சுக்கணும். மாயாவாதிகளோ சூன்யவாதிகளோ சொல்ற மாதிரி இந்த உடல் முடிஞ்சா மொத்தம் எல்லாமே முடிஞ்சிருது அப்படிங்கிறதோ, இல்லைன்னா நான் வந்து ஒரு அருவத்துல, அதாவது ஒரு பிரகாசத்துல நான் போய் கலந்துடுறேன் அப்படிங்கிறதோ வந்து கிடையாது. அது சாஸ்திரத்துல சொல்லப்பட்டிருக்கக்கூடிய ஒரு பூரண உண்மை இல்லை. அதனாலதான் வந்து இங்க பிரபுபாதர் வந்து என்ன சொல்றாரு? கிருஷ்ணருடைய லோகத்துக்கு நம்ம போவோம், திரும்ப இந்த லோகத்துக்கு வரமாட்டோம் அப்படின்னு வந்து சொல்றாரு. அதனாலதான் வந்து நம்ம செய்யக்கூடிய செயல்கள் எல்லாமே வந்து என்ன பண்ணணும்? கிருஷ்ணருக்காக செய்யப்படணும், கிருஷ்ணருக்கு அர்ப்பணிக்கப்படணும். அதுதான் பிரபுபாதரிங்க யஜ்ஞத்தாத் கர்மணோ அந்யத்ர லோகோயம் கர்ம பந்தன ததர்த்தம் கர்ம கௌந்தேய முக்த சங்க சமாச்சார அப்படிங்கிறத வந்து சொல்றார். முக்த சங்க சமாச்சார, அந்த முக்தம், அதாவது முக்தி அப்படிங்கிறது எப்ப கிடைக்குது? நம்ம செய்யக்கூடிய செயல்கள் கிருஷ்ணருக்காக இருக்கும்போது முக்தி கிடைக்குது. அப்படி இல்லாம வேற எந்த தேவர்களுக்காக செய்தா கூட நமக்கு முக்தி அப்படிங்கிறது கிடைக்க போறது இல்ல. நம்ம என்ன ஆகலாம்? மேபி அந்த தேவர்களுடைய லோகத்துக்கு போகலாம். அந்த தேவர்களுடைய லோகத்துக்கு போனா திரும்ப பிறக்கணுங்கிற ஒரு அபாயம் இருக்கு. அதுவும் பகவத்கீதையில கிருஷ்ணன் சொல்லியிருக்கிறார். பிரம்ம புவனாலோகா புனர் ஆவர்த்தின்னு அர்ஜுனா. பிரம்மலோகம் வரைக்கும் எங்க போனாலும் என்ன ஆகணும்? திரும்ப இந்த பூமியில வந்து பிறந்தாகணும் அப்படின்னு வந்து கிருஷ்ணரே சொல்றார். அதனால எங்க போனா திரும்ப வர தேவையில்லையோ அந்த ஒரு இடத்துக்கு போகணும். அந்த இடம் கிருஷ்ணர், கிருஷ்ணருடைய லோகம். அந்த கிருஷ்ணருடைய லோகத்துக்கு போகிறதுக்கு நம்ம செய்யக்கூடிய செயல்கள் எல்லாம் அவருக்காக அர்ப்பணிக்கப்படணும். நம்ம அவருக்காகவே வாழ்க்கையை வாழணும், அவருக்கு பக்தி தொண்டு செய்யணும். ஓகே. அறியாமையின் விளைவு என்ன? யார் சொல்றீங்க? அறியாமையின் விளைவு என்ன? அறியாமையின் விளைவு வந்து யூ ஆர் ஆல்வேஸ் deep down in ignorance, and you are completely engrossed in sense gratification. So அது மாதிரி இருந்து அதுவாவே ஆயிடுவோம் நம்ம. So the abhayam is sense gratification. Okay. நான் சொல்லலாமா பிரபு? அறியாமையின் விளைவு வந்து நான் என்ன நினைக்கிறேன்னா, இந்த பிறப்பிழப்பு சூழல்ல இருந்து நம்மளால விடுபடவே முடியாது. எஸ், வெரி குட். எக்ஸாக்ட்லி, அதுதான் வந்து முக்கியமான ஒரு பாயிண்ட். இப்போ குட். எந்த விதத்தில் நவீன நாகரிகம் அபாயகரமானது? சொல்லுங்க பார்க்கலாம். எந்த விதத்தில் நவீன நாகரிகம் அபாயகரமானது? ஹரே கிருஷ்ணா பிரபுஜி. அவங்களுக்கு வந்து ஆத்மாவை பத்தி தெரிய மாட்டேங்குது. அவங்களுக்கு அந்த நெக்ஸ்ட் பர்த் ஒண்ணு இருக்குன்றத அவங்க நம்ப மாட்டேங்கிறாங்க. ஆத்மா ஒண்ணு இருக்கிறதுனால நெக்ஸ்ட் பர்த் ஒண்ணு இருக்குதுன்னு நினைக்க மாட்டேங்கிறாங்க. அதனால அவங்களுக்கு வந்து நிறைய லைக் வேண்டாம் அதெல்லாம் செஞ்சுன்னு திரும்பியும் கஷ்டப்பட போறாங்க. குட் குட். புண்ணியம் மற்றும் பாவத்தின் விளைவுகள் என்ன? பிரபுஜி, புண்ணியம் செஞ்சோம், வெறும் புண்ணியம் மட்டும் செஞ்சோம்னா, நம்ம நடுவுல கிருஷ்ணரை வைக்காம செஞ்சோம்னா
நமக்கு வந்து ஒரு நல்ல பிறவி கிடைக்கும். நல்ல குடும்பத்துல பிறப்போம், இல்லைன்னா நல்ல செல்வந்த வீட்டுல பிறப்போம். அப்படி அப்படி கிடைக்கும். பாவம் செஞ்சோம்னா ஹெல்லுல தான் போகணும். ஹெல்லுக்கு தான் போகணும். அதுக்கு நம்ம அனுபவிக்கணும். எல்லாமே நடக்கும். போத் பைண்ட் அஸ் பிரபு. ரெண்டுமே நம்மள வந்து இந்த கண்டிஷன்ட் லைஃப்ல வைக்கும். One is a golden chain, one is a iron chain. So whatever it is, you're still bound to this conditioned world. Yeah, exactly. Good. Very good. புண்ணிய கர்மம் செய்வது சிறந்ததா அல்லது கர்ம பந்தத்திலிருந்து விடுபடுவது சிறந்ததா? கர்ம பந்தத்துல இருந்து விடுபடுவது சிறந்தது பிரபுஜி. இல்லைன்னா புண்ணியம் செஞ்சோம்னா திரும்பி நம்ம வந்து பிறக்கதான் போறோம், ரைட்? என்ன சொல்றேன்? அதனால கர்ம பந்தத்துல இருந்து விடுபடுவது சிறந்தது. Yeah, thank you. எந்த விதமான பக்தி சேவையில் நீங்கள் பங்கேற்கிறீர்கள்? உங்களது அனுபவத்தை பகிர்ந்து கொள்ளவும். நீங்க அங்க என்ன மாதிரியான சர்வீஸ் ஏதாவது பண்றீங்களா? அதனால உங்களுக்கு எப்படி, என்ன மாதிரியான ஒரு அனுபவம், எக்ஸ்பீரியன்ஸ்? யாரும் எதுவும் சர்வீஸ் பண்றது இல்லையா? ஹரே கிருஷ்ணா பிரபுஜி. ஆ, பத்மாக்ஷி மாதாஜி அண்ட் பவமாலினி மாதாஜி அவங்களோட லைக் அவங்களால எனக்கு வந்து கோயில போய் பண்றதுக்கு ஒரு சேவை கிடைச்சது, கிச்சன் டியூட்டில போய் பண்றதுக்கு ஒரு சேவை கிடைச்சது. கிருஷ்ணர் அவங்க மூலமா எனக்கு அது ஒண்ணு காமிச்சிருக்காங்க. 2 பேருக்கும் அகைன் இந்த இடத்துல நான் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன், 2 மாதாஜிஸ்க்கும். ஓகே, அது ஒரு அந்த ஒரு டே மந்த்லி ஒன்ஸ் போய் பண்ணுவோம். அது அவங்க 2 பேரும் எனக்கு அந்த இது அவங்களால கிடைச்சது. அது ஒரு அதுக்கு ஒரு எனக்கு வார்த்தையே இல்லை. அது மாதிரி அங்க போய் அந்த சேவை செய்யறதுக்கு அப்படி ஒண்ணு கிடைச்சிருக்கு எனக்கு இந்த லைஃப்லன்னு கிடைக்கும். ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு பிரபுஜி. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ மாதாஜிஸ். அது மாத்திரம் இல்ல, போனா மாதாஜி வந்து ஆன்லைன் கிளாஸஸ் அட்டன் பண்றா, ஜபிக்கிறா, எல்லாத்தையும் விட ஜபிக்கிறா. அதுக்கப்புறம் தன்னோட சிப்லிங்ஸை ஃபர்ஸ்ட், the most difficult part is to preach to your family members. She is trying to involve as many people into this Oh my God. into this bhakti சேவை. ஏன் கேக்குறேன், ஏன்? அதனால அந்த மாதிரி அவங்க செய்யற பல சேவைகள் அவங்க இன்னும் ஃபர்ஸ்ட் இனிஷியேட்டிவ் கூட இல்ல, ஷெல்டர் கூட எடுக்கல. இப்பவே இந்த ஆட்டம் காட்டுறாங்கன்னா அவங்க என்ன இனிஷியேட் ஆயிட்டாங்கன்னா நாங்கெல்லாம் வாபஸ் கொடுத்துடணும். Oh my God, no. இப்பவே இந்த காட்டுறாங்க அவங்க. But She is thank just you so so much, amazing. Bhatmaji Mataji and Bhavmal Mataji. She is way too பிரபுஜி, amazing. முந்தி என்னால லவுடா 2 ரவுண்ட்ஸ் ஃபாஸ்டா சொல்ல முடியாது. ஆனா மாதாஜி என்னை அந்த குரூப்ல சேர்த்து விட்டதுனால தான் அத கத்துக்கிட்டேன் ஃபர்ஸ்ட். அப்புறம் அஷ்டங்கள்லாம் சொல்றதுக்கு கொஞ்சம் கத்துக்கிட்டேன். எல்லாமே மாதாஜி நான். வெரி குட், வெரி குட், சூப்பர், குட். எஸ், இவங்க எல்லாம் ரொம்ப நல்ல சோல்ஸ் பிரபுஜி. நம்ம பிரபுபாத் சொல்ற மாதிரி ஹேங்கரிங் சோல்ஸ். இவங்களுக்கு வந்து சும்மா லைட்டா ஒரு கிளிம்ஸ் கொடுத்த உடனே டப்புன்னு பிடிச்சிட்டு ரொம்பவே டீப்பா வந்து அவங்க 2 பேருமே லைக் ராஜேஸ்வரி மாதாஜியும் சரி, இவங்களும் சரி, போனா மாதாஜியும் சரி, ரியலி வெரி வெரி லைக் ரொம்ப டக்குன்னு இப்ப பாருங்களேன், மதன் பிரபு கூட எப்படி டக்குன்னு எடுத்துட்டு அது நான் ரொம்ப வருஷமா பண்ணிட்டு இருக்காரு. ஒரு எதை எடுத்தாலும் ஒரு கமிட்மெண்டோட they do it so well and they enjoy it. பிரபுஜி, இந்த குரூப்ல இருக்கிற அத்தனை பேரும் சிந்தாமணிகள் பிரபு. முத்து மாணிக்கம் சொல்றதை விட சிந்தாமணி தான் சொல்லணும். பிகாஸ் அந்த கமிட்மெண்ட் பாருங்க, எல்லாருக்கும் எவ்ரி வீக் கிளாஸ் அட்டன் பண்றது. என்ன விட்டுருங்க, இதுல ஆட் மேன் அவுட் நான் தான். ஆனா இந்த மாதிரி அவெல்லாம் ஒரு பெரிய பக்தி தொண்டு செய்யறது, ஐ மீன் டொனேட்டிங் லைக் 2 இருக்கிறதுலே ரொம்ப சிறந்த தானம் இஸ் கிவிங் தேர் டைம், ரைட், டு ஃபார் தீஸ் கிளாஸஸ். ஸோ அது வந்து அது பெரிய ஒரு சமாச்சாரம். அது எதுக்காக இதை நாங்க பண்றோம்னாக்க உங்களுடைய பக்தி தொண்டு அன்பேரலல் பிரபு. நீங்க இவ்வளவு அழகா அன்பா எங்களுக்கு எல்லாம் எடுத்து சொல்லி கொடுக்கறதுனால எங்களுக்கு அது இது அட்டன் பண்ண முடியாது.
அதனால உங்களுக்கு ஒரு ஓ போடுவோம் பிரபு. ஜெய் ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா கிருஷ்ண ஹரே ஹரே, ஹரே ஹரே, ஹரே ஹரே ராம ராம ஹரே ஹரே ராம 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 ஹரே ராம ஹரே. ஹரே. ஜெய் நிஜமாலே திருமலா கோவிந்ததாஸ் பிரபுஜி கி ஜெய் ஜெய். ஜெய். ஹரே கிருஷ்ணா பிரபுஜி. Yes. எனக்கு ஒண்ணு சொல்லணும் பிரபுஜி. எனக்கு ஆக்சுவலி இந்த கிளாஸ் ஜாயின் பண்றதுக்கு சொன்னது பவமாலினி மாதாஜி. பவமாலினி மாதாஜி அகைன் ஒரு பிக் தேங்க்ஸ் ப்ளீஸ் உங்களுக்கு. மாதாஜி, ப்ளீஸ் மாதாஜி, ஹரே இந்த மாதிரி கிருஷ்ணா. எல்லாம் பண்ணாதீங்க. யா, இவ்வளவு உங்களால தான் எனக்கு ஜாயின் பண்ணி இப்ப இவர பிரபுஜியோட கிளாஸ் இவ்வளவு எல்லாம் அட்டென்ட் பண்றதுக்கு முடிஞ்சது. நீங்க தான் அதுக்கும் எனக்கு வழி காமிச்சிருக்கேன். சோ தேங்க்யூ சோ மாதாஜி மச். ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ், இதெல்லாம் ரெக்கார்ட் ஆயிட்டு இருக்கு. இதெல்லாம் நானே எல்லாம் ஒண்ணுமே கிடையாது. இது குருவோட மர்சி, கிருஷ்ணாவோட மர்சி, அப்புறமா திருமலா கோவிந்ததாஸ் பிரபுவோட மர்சி. அவர் தான் நம்மள எல்லாரையும் அக்செப்ட் பண்ணிட்டு இருக்காரு. இந்த மாதிரியான ஒரு ஒரு லைக் என்ன வச்சுதான் சொல்லணும், இவர் ஒரு ஃபூலிஷ் பர்சனை வந்து அவர் அக்செப்ட் பண்ணிட்டு பொறுத்துன்னு போறது வந்து இட் இஸ் லைக் திஸ் மர்சி மாதாஜி. ப்ளீஸ். திருமலா கோவிந்தாக்கே கோவிந்தா போடுறீங்க. அந்த அளவுக்கு வந்துட்டு தைரியமா. ஓகே, சந்தோஷம். ரொம்ப ஆனந்தமா இருக்கு. பக்தர்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் நல்லா ஒற்றுமையாகவும் என்கரேஜிங்காகவும் இருக்கிறத பாக்குறதுக்கு ரொம்ப ரொம்ப ஆனந்தமா இருக்கு. இதுதான் வந்து தேவை. வெளியில அது கண்டிப்பா வந்து இருக்கிறது இல்லை. நம்ம கொடுக்குறோம் அப்படிங்கிறத பாக்குற ரொம்ப சந்தோஷமா இருக்கு. மகிழ்ச்சி. ஓகே, நாமாமிர்தம் படிங்க யாராவது. ஹரே கிருஷ்ணா பிரபுஜி, நான் படிக்கட்டுமா? எஸ். ஸ்ரீ நாமாமிர்தம். சாதாரண வாழ்க்கையில் இடைவிடாது உழைத்தால் நாம் சோர்வு அடைவதுண்டு. ஆனால் பக்தியோக முறையிலோ கிருஷ்ண மகா மந்திரத்தை உச்சரிப்பதிலோ 24 மணி நேரமும் கிருஷ்ணனுடைய சேவையில் ஈடுபட முடியும். சோர்வும் வந்தடையாது. வெற்று பேச்சுகளை பேசுவோமாயின் வெகு விரைவில் கலைப்படுகின்றோம். ஆன்மீக துறையிலோ கலைப்பு என்ற பேச்சுக்கே இடமில்லை. ஆன்மீக வாழ்க்கை நிலைக்குறைகளின் கலப்பிடமே இல்லாதது. இவ்வுலகில் நாம் எல்லோருமே நம்முடைய திருப்திக்காகவே உழைக்கின்றோம். நமது உழைப்பின் ஊதியத்தையும் ஆனந்தத்திற்காகவே செலவிடுகின்றோம். உண்மையான யோகியின் விஷயம் அப்படி அல்ல. கிருஷ்ணரை தவிர அவனுக்கு வேறெதும் ஆசை இல்லை. ஸ்ரீ கிருஷ்ணரோ அவ்வித நினைப்பிலேயே பிரசன்னமாகி நிற்கின்றார். ஹரே கிருஷ்ண பிரபுஜி. தேங்க்யூ. நம்ம செய்யக்கூடிய செயல் பல இருக்கு. அதுல இங்க சாம்பிளுக்கு பிரபுபாதர் வந்து ஒரு செயலை எடுத்து காட்டுறாரு. என்ன அப்படின்னா பேசுறது அப்படிங்கிறது. அந்த பேசுறது அப்படிங்கிறது கூட நமக்கு பௌதிகமா பல நேரங்கள்ல நமக்கு பேசுறது வந்து என்ன ஆகுது, தலைவலிக்குது. என்ன பேசிக்கிட்டே இருக்கிறாங்களே, போதும் நிப்பாட்டினா நல்லா இருக்குமே அப்படின்னு. லைக் நான் கிளாஸ் எடுக்கிற போது வந்து இருக்கிற மாதிரி. ஆனா பகவானை பத்தி பேசுறது அப்படிங்கிறது வந்து பக்தர்களுக்கு கலைப்படைகிறதே கிடையாது. அதுக்கு உதாரணம் யாரு? சுகதேவ கோஸ்வாமி, பரிசித் மகாராஜா. 7 நாட்கள் கண்டினியூஸா வந்துட்டு சாப்பாடு தண்ணி இல்லாம பேசிக்கிட்டே இருந்தாங்கன்னா எப்படி இருக்கும்? அது பரவாயில்ல, 7 நாள். சௌனக ரிஷிகள், சூத கோஸ்வாமி 1000 வருஷம் பகவானை பத்தி பேசுறதுக்கு ஒரு ப்ரோக்ராம் பிக்ஸ் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னு சொன்னா யோசிச்சு பாருங்க. 1000 வருடங்கள் கண்டினியூவா வந்து பேசிக்கிட்டே இருக்கணும், கேட்டுக்கிட்டே இருக்கணும். அப்படின்னா எந்த அளவுக்கு வந்துட்டு அதுல ஒரு ஆனந்தம் இருந்தா அதை அவங்களால பண்ணிருக்க முடியும் அப்படின்னு நம்ம வந்து யோசிச்சு பார்க்கணும். அது மாதிரி நம்ம ஜெபம் பண்றது கூட, இப்போ ராஜேஸ்வரி மாதாஜி சொன்ன மாதிரி அந்த ஆரம்பத்துல நமக்கு வந்துட்டு ஒரு மாலை 2 மாலை ஜெபம் பண்றதுக்கு கூட நமக்கு வந்து கொஞ்சம் கஷ்டமா இருக்கலாம். ஆனா போக போக பார்த்தோம்னா நம்ம வந்துட்டு இன்னும் நிறைய பக்தர்கள் இருக்கிறாங்க. டெய்லி அட்லீஸ்ட் இல்லைன்னா ஏகாதேசி அப்போ கூட வந்து ஏகாதேசி அப்போ 64 மாலை ஜெபம் பண்றவங்க எல்லாம் இருக்கிறாங்க. 64 மாலை என்ன, நான் ரெகுலரா பாகவதம் கிளாஸ் எடுத்துட்டு இருக்கிறேன் மார்னிங்ல. அதுல அட்டென்ஷன் பண்ணக்கூடிய சில மாதாஜிங்க 100 மாலை ஜெபம் பண்றவங்களா இருக்கிறாங்க. அப்போ அந்த 100 மாலை ஜெபம் பண்றதுன்னா சும்மா கிடையாது. அது எத்தனை மணி நேரம்னு யோசிச்சு பாருங்க. கண்டினியூஸா அவங்க வந்து அந்த ஜெபத்தை பண்ண முடியுது அப்படின்னு சொன்னா அப்ப அதுல அவங்க வந்து கலைப்படையல. அதுல அவங்களுக்கு வந்து ஒரு சுவை இருக்கு, ஒரு ஆனந்தம் இருக்கு அப்படிங்கிறது தான் அதோடைய அர்த்தம். சோ அதனால பிரபுபாதர் என்ன சொல்ல வர்றாரு அப்படின்னு சொன்னா, ஆன்மீகமான செயல் எதுவா இருந்தாலும், ஒரு சாம்பிளுக்கு இங்க வந்து பேசுறது, நாமத்தை ஜெபம் பண்றத வந்து சொல்றாரு. எதுவா இருந்தாலும் அது நமக்கு ஆனந்தத்தை தான் கொடுக்குது அப்படிங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமுமே கிடையாது. நம்ம பௌதிகமான ஒரு வேலையை நம்ம செய்யறோம், அதுக்கு பணம் கிடைக்குது, நமக்கு சம்பளம் கிடைக்குது.
ஆனாலும் அந்த வேலையினால நமக்கு வந்துட்டு ஒரு திருப்தி, ஒரு சந்தோஷம் அப்படிங்கிறது இருக்கா அப்படின்னு கிடையாது. நமக்கு அந்த வேலையினால மென்டல் ஸ்ட்ரெஸ், அதுக்குள்ள பல பிரச்சனை அப்படின்னு சொல்லி நமக்கு அது வந்து துன்பத்தை தான் கொடுக்குது. ஆனாலும் வாழ்றதுக்கு பணம் வேணுமேங்கிறதுக்காக நம்ம என்ன பண்ண வேண்டியிருக்கு, அந்த வேலையை பார்க்க வேண்டியிருக்கே தவிர அதை ஆனந்தமா பண்றோமா அப்படின்னு கேட்டா கிடையாது. என் குழந்தைங்க ஸ்கூலுக்கு போறது கூட ஆனந்தமா போவாங்களா அப்படின்னு கேட்டா கிடையாது. படிக்கிறதுல வந்து யாருக்குமே இன்ட்ரெஸ்ட் கிடையாது பை நேச்சுரல். ஆனாலும் ஏன் பண்ண வேண்டியிருக்கு, அது இல்லைன்னா வாழ்க்கை வாழ்றது கஷ்டம்னு வந்து ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்தி வச்சிருக்கிறதுனால நம்ம அதை பண்ண வேண்டியதா இருக்கு. பட் பகவானை பத்தின விஷயங்கள் அப்படி இல்லை. அது வந்து எப்போதுமே அன்லிமிட்டடான ஒரு ஆனந்தத்தை கொடுக்கக்கூடியது. அப்படி ஒரு பக்தர் பகவானுடைய அந்த சேவைய செயல்களை வந்து தொடர்ச்சியா அவர் பகவானுடைய இன்பத்துக்காக அவர் செய்யறத பார்க்கும்போது பகவான் வந்து என்ன ஆகுறாரு, சந்தோஷமாகிறார். அதுதான் நம்மளுடைய அல்டிமேட்டான கோல். பகவான் வந்து திருப்தி அடைந்தாரு அப்படின்னு சொன்னா எல்லாமே சக்சஸ். பகவான் திருப்தி அடையல அப்படின்னு சொன்னா நம்ம என்ன பண்ணாலும் அது வந்து லாஸ். பகவான் எப்ப சந்தோஷம் அடைவாரு, எதனால சந்தோஷம் அடைகிறாரு, நாம அவருக்கு செய்யக்கூடிய அந்த அன்பு தொண்டுனால. பக்தி தொண்டு அப்படிங்கிறது என்ன, அது அன்பு தொண்டு. அன்புனால நம்ம பகவானுக்கு செய்ய போறோம். சமைக்கிறோம் அப்படின்னாலும் பகவானுக்கு நான் சமைக்கிறேனேன்ற அந்த அன்புல வந்து பண்ணணும். சோ இந்த விதத்துல பகவானுடைய நாமத்தை ஜெபம் பண்ணாலும் நான் பகவானுடைய நாமத்தை ஜெபம் பண்றேன்ற அந்த அன்புல வந்து பண்ணணும். அப்போ நமக்கு என்ன ஆகும், நம்மளும் ஆனந்தமா இருக்க முடியும், பகவானும் அந்த செயல்னால ஆனந்தத்தை அடைவார். பகவான் ஆனந்தம் அடைகிறதுனால நமக்கு ஆனந்தம் கிடைக்குது. சோ இந்த விதத்துல நம்மளுடைய இந்த பக்தி தொண்டு அப்படிங்கிறது நமக்கு ஒரு உற்சாகத்தை தான் எப்பயுமே கொடுக்குதே தவிர நமக்கு எந்த விதமான ஒரு கவலையோ துக்கத்தையோ அது கொடுக்கறது இல்லை அப்படிங்கிறது நாமளே அனுபவிச்சு தெரிஞ்சுக்க முடியும். ஓகே, யா லாஸ்ட் பிரச்சாரமே சாரம் படிங்க யாராவது. நான் படிக்கிறேன் பிரபு. பிரச்சாரமே சாரம். பாவங்கள் எல்லாவற்றையும் நீக்கக்கூடிய தன்மை வாய்ந்தது என்று கங்கை நதி எல்லோராலும் கொண்டாடப்படுகிறது. அதாவது கங்கையில் ஒருவன் நீராடினால் அவனது வாழ்க்கை அழுக்குகளிலிருந்து அவன் விடுதலை பெறுகிறான் என்றும் கூறலாம். கங்கை நதி இவ்வாறு கொண்டாடப்படுவதற்கு காரணம் அது முழுமுதற் கடவுளின் திருவடி தாமரைகளில் இருந்து உற்பத்தியாவதே. அதுபோல் முழுமுதற் கடவுளின் திருவடி தாமரைகளிடத்து நேரடி தொடர்பு கொண்டவர்களும் அவரது புகழினை பாடுவது ஒன்றிலேயே குறியாக இருப்பவர்களும் எல்லா ஜட அழுக்குகளில் இருந்தும் விடுதலை பெறுகின்றனர். இது போன்ற மாசற்ற பக்தர்கள் சாதாரணமான பந்தப்பட்ட ஆத்மாக்களின் மீது கருணையுடையவர்களாக இருக்கின்றனர். ஸ்ரீலா விருந்தாவனதாஸ் டாகூர் பாடுகிறார், பகவான் சைத்தன்யரின் பக்தர்கள் ஒவ்வொருவரும் ஓர் பிரபஞ்சத்தையே மீட்கும் ஆற்றல் பெற்றவர்கள் என்று, இதனையே பகவானின் பெருமைகளை உபதேசித்து பந்தப்பட்ட ஆத்மாக்கள் அனைத்தையும் சுத்த சத்துவம் அல்லது தூய, அந்த மார்க் எடுங்க, மேலானா அந்த ஏரோ எடுங்க பிரபு, தூய இல்ல அல்லது தூய அல்லது தூய தானே, அல்லது தூய மேலான் நிலைக்கு உயர்த்துவதே பக்தர்களின் தொழிலாகும் என்றும் கூறலாம். இங்குள்ள சுத்த சத்துவம் என்றும் சத்தம் போடுற ஒரு நிமிஷம், அல்லது தூய மேலாண் நிலைக்கு உயர்த்துவதே பக்தர்களின் தொழிலாகும் என்று கூறலாம். இங்குள்ள சுத்த சத்துவம் என்னும் வார்த்தையின் பொருள் சுத்த சத்துவம் என்பதாகும். என்னது, எப்படி அது புரியல? சரி, நீங்க எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. அதாவது பௌதீக நன்மைகளுக்கெல்லாம் மேலான உன்னதமான நிலையாகும். தமது மேலான பிரார்த்தனைகளினால் சிவபெருமான் பகவான் விஷ்ணு மற்றும் அவரது வைஷ்ணவ பக்தர்களை சரண் புகுவதே மிக சிறந்த வழி என்று நமக்கு அறிவு புகட்டுகின்றார். ஆச்சா? தேங்க்யூ.
ஆஹ் ரொம்ப ஒண்டர்ஃபுல்லான ஒரு கோட்டிங் வந்து கொடுத்துருக்குறாங்க. பகவான் சைத்தன்யருடைய ஃபாலோயர்ஸ் வந்து எப்படிப்பட்டவங்களா இருக்கிறாங்க, ஒரு பிரபஞ்சத்தையே வந்து விடுவிக்கக்கூடிய அளவுக்கு வந்து சக்தி வாய்ந்தவங்களா இருக்கிறாங்க அப்படின்னு வந்து சொல்றாங்க. அதுதான் வந்து ஆல்ரெடி இந்த குரூப்ல இருக்கக்கூடிய சில பக்தர்கள் நீங்க வந்து பண்ணிட்டு இருக்கிறீங்க. பல பேருக்கு வந்து இந்த கிருஷ்ண பக்தியை வந்து கொடுத்து அவங்களெல்லாம் வந்து பக்தர்களை ஆக்கி அவங்கள இந்த பௌதிக உலகத்துடைய கஷ்டத்துல இருந்து வெளியில கொண்டு வந்துட்டு இருக்கிறீங்க. எப்படி கங்கையோட ஒருத்தர் தொடர்பு கொள்றதுனாலயே அவர் வந்து தூய்மை அடைகிறாரோ, அதே மாதிரி பக்தரோட தொடர்பு கொள்றதுனாலயே அவருடைய வாழ்க்கை வந்து தூய்மை அடையுது. எப்படி 2 பேருக்குமே அந்த சக்தி கிடைக்குது? ஏன்னா 2 பேருமே பகவானுடைய அந்த தாமரை திருவடிகளுடைய தொடர்பு இருக்கிறதுனால 2 பேருக்குமே அந்த சக்தி கிடைக்குது. அதுல குறிப்பா கங்கையை விட பக்தர்களுக்கு சக்தி அதிகம். ஏன்னா கங்கையை தேடி போய் நம்ம வந்து குளிக்கணும் இல்லையா? ஆனா பக்தர்கள் என்ன பண்றாங்க, நம்மளை தேடி வந்து நம்மளை பியூரிஃபை பண்றாங்க. அதுதான் வந்து பக்தர்கள்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு கருணை. ஏன் பக்தர்கள் இந்த மாதிரி வந்து ஊர் ஊரா சுத்துறாங்க அப்படின்னு சொன்னா, ஆஹ் கட்டுண்ட ஜீவாத்மாக்களுக்கு வந்துட்டு கருணையை கொடுப்பதற்காக தான் அவங்க இந்த மாதிரி ஊர் ஊரா பிரயாணம் பண்ணி அவங்க பிரச்சாரம் பண்றாங்க. அவங்க வேற எதுக்காகவும் கிடையாது. எங்கேயோ ஒரு 4 இடத்துக்கு போனா நமக்கு வந்து காசு கிடைக்கும், இல்ல நமக்கு மரியாதை கிடைக்கும், பேர் கிடைக்கும், புகழ் கிடைக்கும், எதுவுமே கிடையாது. அங்க போறதுனால 4 பேர் கிருஷ்ணரை பத்தி தெரிஞ்சுப்பாங்க. அவங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய அந்த கஷ்டத்துல இருந்து வெளியில வருவாங்க. அவங்க பிறப்பு இறப்புல இருந்து வெளியில வர முடியுங்கிற அந்த ஒரு காரணம் தானே தவிர வேற எந்த ஒரு காரணமும் கிடையாது. அதனால இந்த கட்டுண்ட வாழ்க்கை அப்படிங்கிறது வந்து முக்குணத்துக்கு உட்பட்ட ஒரு வாழ்க்கை. அந்த முக்குணத்துக்கு உட்பட்ட அந்த வாழ்க்கையில இருந்து ஒருத்தரை வந்து அந்த சுத்த சாத்வீகமான ஒரு நிலைமைக்கு உயர்த்தணும் அப்படிங்கிறது தான் பக்தருடைய ஒரு குறிக்கோள், நோக்கம். சுத்த சாத்வீகமான அந்த ஒரு மனநிலை அப்படிங்கிறது வந்து கம்ப்ளீட்டா அது ஆன்மீகமயமானது, பௌதிகமான இந்த முக்குணங்களையும் கடந்த ஒரு நிலை. அந்த ஒரு நிலையை ஒருத்தர் வந்து ரொம்ப எளிமையாவே அடைய முடியும். எப்படின்னா பக்தருடைய சங்கத்தினாலேயே நம்ம வந்து பகவானுக்கு சேவை செய்யறதுனாலயே என்ன பண்ண முடியும், அந்த உன்னதமான ஒரு ஆன்மீக நிலையை ஒருத்தர்னால வந்து அடைய முடியும். அப்படிங்கிறத யாரு சொல்றா? சிவபெருமான் வந்து சொல்றார். அதனாலதான் சிவபெருமானே வந்து பக்தருடைய சங்கம் வேணும்னு எப்பயுமே வந்து விரும்புறாரு. அதனாலதான் நம்ம பார்க்கலாம், சிவபெருமான் எப்பயுமே நாரதர் இல்லைன்னா சனத்குமாரர்கள் இந்த மாதிரி யாராவது பக்தருடைய ஒரு சங்கத்துல உட்கார்ந்து பகவானுடைய கதைகளை கேட்கறதுல ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருப்பார். ஸ்ரீமத் பாகவதத்துல 4வது ஸ்கந்தத்துல 24வது அத்தியாயத்துல நீங்க பாத்தீங்கன்னா, பிரச்சேதர்கள் அப்படின்ற பிராச்சீன பர்கி அப்படிங்கிற அரசனுடைய பசங்க 10 பேர் அவங்க வந்து தபம் பண்றதுக்காக போவாங்க. அப்ப அந்த பசங்களுக்கு வந்துட்டு சிவபெருமானே என்ன பண்ணுவாரு, காட்சி கொடுத்து இந்த மாதிரி பகவான் கிருஷ்ணருக்கு எப்படி வந்து பிரார்த்தனை பண்றது அப்படிங்கறத அவரே வந்து கத்துக் கொடுப்பாரு. அப்ப அதுல வந்து அவர் சொல்றாரு, வைஷ்ணவானா பிரியம், எனக்கு வைஷ்ணவர்கள்னாலே ரொம்ப பிரியம். அதனால நான் என்ன பண்றேன், அவங்களோட தேடி தேடி போய் நான் வந்து அவங்களோட அசோசியேஷன் நான் எடுத்துப்பேன் அப்படின்னு வந்து சிவபெருமான் சொல்றாரு. வைஷ்ணவானாம் யதா சம்பு அப்படின்னு சொல்லி வைஷ்ணவர்களே உயர்ந்தவர் சிறந்தவர் சிவபெருமான் அப்படின்னு பாகவதமே சொல்லுது. அப்படிப்பட்ட அந்த வைஷ்ணவர் இன்னொரு வைஷ்ணவரோட வந்து சங்கம் எடுத்துக்கிறது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லி அவர் தேடி போய் வந்து அசோசியேஷன் எடுத்துக்கிறாரு அப்படின்னு சொன்னா, அப்ப நம்மளாம் வந்து என்ன பண்ணணும், நம்மள மாதிரியான ஆளுங்கெல்லாம் வைஷ்ணவருடைய அசோசியேஷன்லயே எப்பயுமே கிடக்கணும். அதை விட்டு வெளியில வந்துடவே கூடாது. ஏன்னா அதை விட்டு வெளியில வந்தாலே நம்ம மாயையில வந்துட்டு மாட்டிப்போம். ஆனா சிவபெருமான் அந்த மாதிரி மாயையில மாட்ட போறவர் கிடையாது. ஆனாலும் அவருக்கு அந்த சங்கத்தை விட்டு வெளியில வர்றதுக்கு எந்த வித ஒரு விருப்பமே இல்லை. அதுல உட்காந்து கேட்டுக்கிட்டே இருக்கணும்னு நினைக்கிறார். அதனால நம்மளுடைய வாழ்க்கையை வந்து உயர்த்திக்கணும் அப்படின்னு நம்ம நினைச்சோம்னா, நம்ம செய்ய வேண்டிய முக்கியமான ஒரு வேலை என்ன அப்படின்னு கேட்டா, நம்ம பக்தருடைய சங்கத்தை எடுத்துக்கணும், பகவானுடைய சேவையில நம்ம வந்து ஈடுபடணும், பகவானுடைய நாமத்தை ஜபம் பண்ணணும். அதனாலதான் சைத்தன்ய மகாபிரபு ஆஹ் பக்தியினுடைய முக்கியமான 5 அங்கங்களை வந்து நமக்கு வந்து எடுத்து சொல்றாரு. இது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒரு சாதகன் தினந்தோறும் இதை வந்து எடுத்துக்கணும் அப்படின்னு. என்ன அப்படின்னு சொன்னா, நாம கீர்த்தனம், பகவானுடைய நாமத்தை ஜபம் பண்றது, சாது சங்கம், சாதுக்களுடைய சங்கத்தை வந்து எடுத்துக்கிறது, பாகவத சிரவணம், பாகவதத்தை வந்து கேட்கறது, அப்புறமா வந்து ஒரு புனித ஸ்தலத்துல வசிக்கிறது, அப்புறமா பகவானுடைய விக்கிரகத்துக்கு சேவை பண்றது. ஸோ இப்போ நீங்க சொன்னீங்க ஆல்ரெடி வந்து அங்க பகவானுக்கு கிச்சன்ல நீங்க சர்வீஸ் பண்றீங்க அப்படின்னு, அந்த மாதிரி
ஸோ இந்த 5 விதமான பக்தி அங்கங்கள் மூலமா நம்ம என்ன பண்ணிக்க முடியும்? நம்மள இந்த கட்டுண்ட நிலையிலிருந்து நம்மள உயர்த்திக்க முடியும். அதனால ஒரு சாதகனா இத நம்ம ரொம்ப தீவிரமா வந்து எடுத்துக்கணும். இத நம்ம சின்சியரா கடைபிடித்தோம் அப்படின்னு சொன்னா, இந்த கட்டுண்ட நிலையிலிருந்து நம்ம அந்த சுத்த சாத்வீகமான ஒரு நிலைக்கு நம்மளால உயர முடியும். அதன் மூலமா நம்மளால வந்து நேரடியா பகவானுக்கே சேவை செய்ய முடியும் அப்படின்ற ஒரு நிலையை அடைய முடியும்னு பிரபுபாதர் நமக்கு வந்து உறுதி கொடுத்திருக்கிறாரு. அதை இந்த பிறவிலேயே அடைய முடியும்னு பிரபுபாதர் வந்து உறுதி கொடுத்திருக்கிறாரு. அதுக்கான ஒரு முயற்சியை நம்ம செஞ்சு இந்த வாழ்க்கையை நம்ம வந்து வெற்றி உடையதா ஆக்கிக்கணும் அப்படின்னு சொல்லி எல்லாருக்கிட்டையும் நான் வந்து வேண்டி கேட்டுக்கிறேன். தேங்க்யூ வெரி மச். ஹரே கிருஷ்ணா. ஏதாவது கேள்விகள் இல்லை கருத்துக்கள் இருந்தா தயவு செஞ்சு சொல்லலாம். எனி கொஸ்டின்ஸ் ஆர் கமெண்ட்ஸ்? பிரபு கேள்வி இருக்கு பிரபு. யா. இப்போ வந்து நீங்க அந்த நம்ம கோவில்ல சமைக்கும் போது கிருஷ்ணருக்கு சமைக்கும் போது வந்து நெய்யில சமைக்கிறது ஹையர் ஸ்டாண்டர்ட்ஸ்னு சொன்னீங்க, ரைட்? இப்ப கோவில்ல நம்ம சமைக்கும்போது அது பக்தர்களுக்காகவும் சமைக்கிறோம் பிரபு, நிறைய பெரிய அளவுல ஃபீஸ்ட் மாதிரி பண்றோம் இல்லையா? அப்ப இந்த மாதிரி நம்ம நெய்யிலேயே முழுக்க முழுக்க சமைக்கும் போது அது வந்து எவ்வளவோ பேருக்கு கொலஸ்ட்ராலும் நிறைய ஹார்ட் ப்ராப்ளம்ஸும் நிறைய இருக்குல்ல பிரபு. இப்ப நம்ம இத மாதிரி பண்ணி சமைச்சு கொடுக்குறோம், நம்ம கிருஷ்ணாக்கு கொடுத்துட்டு பக்தர்கள் தான் அந்த இது சாப்பிடும்போது அது அவங்களோட வியாதியை பெருசுதானே பிரபு பண்றோம். அது மாதிரி நம்ம அதுக்கு என்ன பண்றது? அது நம்ம எப்படி நம்ம ஜஸ்டிஃபை பண்றது பிரபு? ஓகே. ஆக்சுவலா வந்து நம்ம பாடியில 2 விதமான கொலஸ்ட்ரால் இருக்கும். ஒன்று வந்து குட் கொலஸ்ட்ரால், இன்னொன்று வந்து பேட் கொலஸ்ட்ரால். ஆயுர்வேத சாஸ்திரப்படி வந்து கீல இருந்து வரக்கூடிய கொலஸ்ட்ரால் வந்து கெட்டது கிடையாது, அது நல்லதுதான். அது நமக்கு அதனால நமக்கு ஹார்ட் அட்டாக் வருவது வந்து இல்லை. அதுக்கும் மேல வந்து நம்ம சாப்பிடக்கூடிய அந்த உணவு முறை, நம்மளுடைய லைஃப் ஸ்டைல் வந்து கொஞ்சம் ப்ராப்பரா இருந்தது அப்படின்னு சொன்னா, நம்ம இதை சாப்பிட்றதுனால நமக்கு கொலஸ்ட்ரால் அதிகமாயிரும், நமக்கு ஹார்ட் அட்டாக் வருங்கிற அந்த ஒரு பயம் வர தேவையில்லை. பொதுவா வந்து அந்த மாதிரியான ஒரு கொலஸ்ட்ரால் ஏன் வருது அப்படின்னு சொன்னா, டைஜஷன் சிஸ்டம் வந்து சிலருக்கு ப்ராப்பரா வந்து இல்லாம இருக்கலாம். அதனால என்ன ஆகாது, அந்த கொலஸ்ட்ரால் வந்து ப்ராப்பரா வந்து பர்ன் ஆகாது. அதனால சிலருக்கு அந்த ஒரு பிரச்சனை வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கலாம். அது கூட வந்து ஆயில்னால தான் வருதே தவிர நெய்னால வர்றது கிடையாது. புரிஞ்சதா பிரபு? அந்த கொலஸ்ட்ரால் டெஸ்ட் பண்ணி அந்த இதை கொடுக்கும்போது வேல்யூஸை கொடுக்கும்போது அவங்க என்ன சொல்றாங்க தெரியுமா? ஹெச்டிஎல், அதாவது நல்ல கொலஸ்ட்ரால் நிறைய இருக்கிறது நல்லதுன்னு பண்ணா அந்த ஓவரால் கொலஸ்ட்ரால் வேல்யூ கூட போகும்போது அவங்க என்ன சொல்றாங்க, இதுவும் அதுவும் சேர்ந்து ஒரு கரெக்டான அந்த ஒரு ரேஞ்சுக்குள்ள இருக்கணும், ஹெச்டிஎல் கூட சாப்பிட்டாலும் அது ஒன்றும் ரொம்ப நல்லது கிடையாது அப்படின்னு சொல்றாங்க பிரபு, மெடிக்கல் டேர்ம்ஸ்ல. யா, சரி, அதுதான் நான் சொல்ல வரேன். அந்த கொலஸ்ட்ரால் பர்ன் ஆகுறதுக்கு ஏத்த மாதிரியான நம்ம ஒரு டைஜஷன் சிஸ்டம் நம்ம கிட்ட வந்து இருக்கணும். அது நம்ம அதுக்கேற்ற மாதிரி நம்மளுடைய ஃபுட் ஸ்டைல் இருக்கணும். நம்ம நிறைய இது ஒரு பாயிண்ட் மட்டும் நம்ம வந்து பாக்குறோம், நெய் அதனாலதான் கொலஸ்ட்ரால் வந்து அதிகமாகுது அப்படிங்கறத மட்டும் தான் நம்ம பாக்குறோம். அதை தவிர்த்து இன்னும் பல ரீசன்ஸ் இருக்கு. கரெக்ட் அந்த பிரபு, கரெக்ட். ஆனா இது ஏதோ பல ரீசன்ஸ்னால இவங்க வந்து வியாதிகளோட தானே வராங்க. அப்ப வரும்போது நம்ம இதுவும் போட்டு நல்லா கொடுக்கும்போது இது அதுக்கு ரொம்ப இதா தானே அது பெருசா தானே அது அவங்களோட உடம்பு. நம்ம அதை பத்தி ஒண்ணும் யோசிக்க வேணாமா? அது நல்லதுதான் பண்ணும்னு நம்பலாமா? கவலைப்படாதீங்க. கண்டிப்பா இதனால வந்து ஒருத்தருக்கு ஹார்ட் அட்டாக் அவருக்கு வந்துருச்சு அப்படின்னு சொல்லி என்னைக்கும் வந்து வரப்போறது இல்லை. எனக்கு தெரிஞ்சு ஒருத்தர் வந்து நல்ல பயங்கர ஒரு சுகர் பேஷண்டா வந்து இருந்தார். பட் ஆனா கோவிலுக்கு வந்தாருன்னா பிரசாதத்துல நல்லா ஸ்வீட் சாப்பிடுவார். அவருக்கு வந்து அந்த ஸ்வீட்னால அவருக்கு சுகர் ப்ராப்ளம் வந்துச்சு அப்படின்னு சொல்லியே வந்து இல்லை. அவர் நல்லாவே இருந்தார் கடைசி வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு. என்ன நான் கடைசியா சொல்ல வர்றேன் அப்படின்னு சொன்னா, நம்மளுடைய ஃபுட் ஸ்டைல் பல விதங்கள்ல வந்து சேஞ்ச் ஆயிருக்கு. அதை ஓவராலா நம்ம வந்து சரி பண்ணணும். அது மட்டும் இல்லாம இன்னைக்கு இருக்கக்கூடிய நிலைமையில டாக்டர்ஸ் இன்னைக்கு வந்து ஒரு ரிசர்ச் பண்ணி சொல்லியிருக்கிறாங்க, இந்த கொலஸ்ட்ரால் இல்லைன்னா ஹார்ட் அட்டாக் வரதோடைய முக்கியமான இன்னொரு ரீசன் என்ன அப்படின்னா,
ரொம்பவும் ஒரு பயந்த ஒரு உணர்வு ஒருத்தருக்குள்ள அதிகரிக்கிறதுனாலையும் மென்டல் ப்ரெஷர் ஸ்ட்ரெஸ்ன்னு சொல்றாங்களே, இதனாலையுமே வந்து என்ன ஆகுதா, ஒருத்தருடைய அந்த என்ன சொல்லுவாங்க ரத்த குழாய் அதுல வந்து என்ன ஆகுது, அந்த அந்த கொலஸ்ட்ரால் வந்து அதுல அப்படியே வந்து ஒரு லேயரா வந்து ஃபார்ம் ஆகுது அப்படின்னு சொல்றாங்க. அந்த லேயரா ஃபார்ம் ஆகுறதுக்கான காரணம் என்ன அப்படின்னு கேட்டா, மென்டல் ஸ்ட்ரெஸ்ன்னு இன்னைக்கு ஒரு ரிசர்ச் வந்து சொல்லுது. அதை செக் பண்ணி பார்த்துருக்குறாங்க. ஒரு மென்டல் ஸ்ட்ரெஸ் இல்லாத ஒருத்தர் வந்து இந்த மாதிரி சாப்பிட்டாருன்னா அவருக்கு எப்படி வந்து அந்த கொலஸ்ட்ரால் பேலன்ஸ் ஆகுது, மென்டல் ஸ்ட்ரெஸ்ஸோட இருக்கக்கூடிய ஒருத்தர் வந்து சாப்பிட்றதுனால அவருக்கு எப்படி அந்த கொலஸ்ட்ரால் அஃபெக்ட் ஆகுது அப்படிங்கிறத நீங்க வேணா சர்ச் பண்ணி பாருங்க. ஓகே, நல்லா சொன்னீங்க பிரபு. யா, டிஃப்ரெண்ட் ஃபேக்டர்ஸ் இருக்கு. நம்மளோட நம்ம மட்டும் கொடுத்து அவங்கள வந்து கொலை பண்ணல. ஓகே, அவங்களோட எப்படினாலும் வந்து பல பல விஷயங்களால நடக்கிறது வந்து நம்ம இது வந்து கிருஷ்ண பிரசாதம் தான், இது நல்லது தான், நல்லது, ஒன்றும் தப்பு பண்ணாது அப்படின்னு நம்பிக்கையோட. யா, தேங்க்யூ பிரபு. இது ஒரு கில்ட் இருந்துட்டே இருக்கு எப்போதுமே எங்களுக்குள்ள. ஸோ ஏண்டா நம்ம வந்து ஜாஸ்தி போடணுமோ, இதை நிறுத்தணுமோ, இல்லை நம்ம எண்ணெயே இல்லாம, ஏன்னா என்ன சொல்றாங்க, எண்ணெயே இல்லாம பண்ணுங்க சமையல வந்து எவ்வளவுக்கு எவ்வளோ எண்ணெயே இல்லாம பண்றதோ அது நல்லது அப்படின்னு சொன்னாங்க. Prabhuji, I don't want to convert this into a science session, but நீங்க சொல்றது கரெக்ட். ஆயுர்வேத பிரகாரம் நெய் வந்து நல்லது. ஓகே, அது வந்து பசும் நெய் நம்ம ஊர்ல நாட்டு மாட்டுல இருந்து எடுத்து அழகா பண்ணி ஆத்துல நெய்ய காய்ச்சி சாப்பிடுறது விசேஷம். ஆனா இந்த ஊர்ல என்னெல்லாமோ அந்த மாட்டுக்கு கொடுத்து அது வந்து நெய்யா, அந்த வெண்ணெயை காய்ச்சும் போது நெய் வாசனைன்றது ரொம்ப குறைவா ஒண்ணு வருது. அதுல என்ன சேர்க்கறாங்கன்னு தெரிய மாட்டேங்கிறது ஒண்ணு. அடுத்தது வந்து சரி, அது நல்லதுன்னே வச்சுப்போமே. அது அடுத்தது வந்து அந்த நெய் வந்து ஒரு சூடான ஒரு அன்னத்துல போட்டு வாழை இலையில சாப்பிடும்போது அதோட மகத்துவம் இன்க்ரீஸ் ஆகுது. நம்ம என்ன பண்றோம், அது மாதிரிலாம் பண்றது கிடையாது. சரியா, ஊரா விட்டு நெய்யே பொண்டாட்டி கையன்னு சொல்லிட்டு நல்லா போட்டு தாக்குன்னு தாக்குறோம். ஸோ வாட் ஐம் சேயிங் இஸ், கிருஷ்ணாக்கு சமைக்கிறதுனா ஓகே, அதை வந்து நம்ம ஜென்ரல் பப்ளிக்கு கொடுக்கும்போது we don't have that what to say, that thing to digest such intense மெட்டீரியல். ஸோ அதனால சில பேருக்கு பாதகம் வரலாம். ஸோ எல்லாமே பேலன்ஸ்டா எடுத்துட்டா விசேஷம் தான் பிரபு. திஸ் இஸ் மை ஒப்பீனியன். ஆக்சுவலா வெஸ்டர்ன் கல்ச்சர்ல வந்து நிறைய சீஸ் சாப்பிடக்கூடிய பழக்கம் இருக்கு இல்லையா? அது வந்து நெய்யை விட அதுதான் வந்து டேஞ்சர். பீஸா, பர்கர், அது எல்லாத்துலேயுமே என்ன பண்றாங்க, சீஸ் போட்டு தான் கொடுக்குறாங்க. அந்த சீஸ் வந்து நிறைய சாப்பிட்றது வந்து அது நல்லது இல்லை. அப்புறமா இந்த மயோனைஸ் அப்படிங்கிறாங்க, அது உடம்புக்கு நல்லது இல்லை. அதெல்லாமே வந்து சாப்பிட்றாங்க. ஸோ இந்த மாதிரி வந்து நிறைய ஃபேக்டர் இருக்கு. நெய் கண்டிப்பா வந்து ஒருத்தருடைய உடம்புக்கு கெடுதல் எப்பயுமே வந்து கொடுக்காது. சுத்தமான பசு நெய். மாதாஜி சொன்ன ஒரு வெளியிடான பாயிண்ட் என்ன அப்படின்னு சொன்னா, நான் கேள்விப்பட்டேன், இந்த மிடில் ஈஸ்ட் கண்ட்ரில எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா மாடுக்கு வந்து மீட் கூட கொடுக்குறாங்க. அதோடைய ஃபுட்டுல வந்து கொஞ்சம் எப்படியோ அதை மிக்ஸ் பண்ணி மீட் கூட வந்து மாடுக்கு கொடுக்குறாங்க அப்படின்னு நான் வந்து கேள்விப்பட்டேன். ஏன்னா அது கொஞ்சம் நல்லா நிறைய பால் கொடுக்கணும், ரொம்ப நாள் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அதுக்கு மீட் கூட கொடுக்குறாங்கன்னு கேள்விப்பட்டேன். ஸோ அந்த மாதிரியா ஒரு பால் இருக்கு அப்படின்னு சொன்னா அது நமக்கு வந்து டேஞ்சர் தான். அதை கொஞ்சம் நம்ம பார்த்துக்கணும். அதனாலதான் பிரபுபாதர் வந்து என்ன சொல்றாரு, நம்ம வந்து ஃபார்ம் கம்யூனிட்டி வச்சுக்கணும் அப்படின்னு பிரபுபாதர் வந்து சொல்றாரு. நமக்கு தேவையானதை நம்மளே வந்து ப்ரொடியூஸ் பண்ணிக்கணும். நம்ம கிட்ட வந்து ஃபார்ம் இருக்கணும், கவு இருக்கணும். அப்போ நமக்கு இந்த மாதிரியான ஒரு பிரச்சனை எல்லாம் வராது. நாட்டு மாடு நம்ம வச்சுட்டு அதுல இருந்து நம்ம பால் கறந்து நெய் எடுத்தோம்னா என்ன கஷ்டம், என்ன ப்ராப்ளம் வரப்போகுது? ஒண்ணும் வரப்போறது இல்லை. நம்ம அதுக்கு யாரும் பேச இல்லையா? ஓகே, எனி அதர் கொஸ்டின்ஸ் ஆர் கமெண்ட்ஸ்? வேற ஏதாவது கேள்வி இல்ல கருத்துக்கள்? நத்திங்? எதுவும் இல்லையா? ஓகே, தேங்க்யூ வெரி மச். ஹரே கிருஷ்ணா. எல்லாரும் அனைத்து பக்தர்களும் வந்து தொடர்ந்து வகுப்புல வந்து கலந்துக்கிட்டு இருக்கு. என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். ஹரே கிருஷ்ணா.
நம்ம மீண்டும் அடுத்த வகுப்புல சந்திக்கலாம். தேங்க்யூ. தேங்க்யூ பிரபுஜி. தேங்க்யூ ஹரே பிரபுஜி. கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. பிரபு